ஓகே, நாங்க இணைந்து கொள்வோம். நாங்க ஆஹ், நிறைய பேர் பாட வேளையில முறையான டைமுக்கு இணையா தன்மையை பார்க்க நான் வெறுமனே வகுப்புக்கு இணையாமல் இருக்கக்குள்ள ஒரு நல்ல ஒரு விஷயம் இல்லை. நீங்க எல்லாருமே டீச்சர்ஸ் இருந்துட்டு வந்தீங்க பெரும்பாலான ஆட்கள். வெறுமனே இந்த ரெக்கார்டிங்கை மட்டும் நம்பி இருந்துட்டு பரீட்சைக்கு போக இயலாது. ஒரு உயிரோட்டம் உள்ள வகுப்பாகவும் அது இருக்காது. எனவே இயன்றவரை எல்லாருமே அந்த வகுப்புல ஏற்கனவே நொமினேட் பண்ணியிருக்கக்கூடிய ஆட்கள் இணைந்து கொள்றாங்க. மிக பொருத்தம். அந்த வகையில பெருகை முறையினை தீர்மானிக்கின்ற காரணிகளை நாங்க பார்க்க வேண்டியிருக்கு. அந்த கேள்வியோடு நாம் ஆரம்பித்துக் கொள்வோம். நாம் எடுத்திருந்தும் இருந்தாலும் நமக்கு அந்த கேள்வியை செய்து கொள்ள முடியாமல் போயிட்டுது. அப்ப நமக்கு இருக்கக்கூடிய கேள்வி, பெருகை முறையினை தீர்மானிப்பதில் செல்வாக்கு செலுத்தும் காரணிகள். பெருகை முறையினை தீர்மானிப்பதில் தீர்மானிப்பதில் செல்வாக்கு செலுத்தும் காரணம். நமக்கு தெரியும், பெருகை முறைகளாக நாங்கள் பல்வேறுபட்ட காரணிகளை பார்த்திருந்தோம். பல்வேறுபட்ட முறைகளை பார்த்திருந்தோம். சர்வதேச ரீதியாக, அதுபோல தேசிய ரீதியான பல பெருகை முறைகளை பார்த்திருந்தோம். இந்த பெருகை முறைகளை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டுமாக இருந்தால் எந்த பெருகை முறையை நாங்கள் தெரிவு செய்வது என்பதை எப்படி தீர்மானிப்போம் என்பது அந்த கேள்வி. ஒரு பெருகை முறையை தீர்மானிக்க வேண்டுமாக இருந்தால் அந்த பெருகை முறை ஏற்கனவே நாம சொன்னது போல சர்வதேச ரீதியாக
தேசியமோ மட்டுப்படுத்தப்பட்டதாக இருக்கலாம், தேசிய ரீதியாக தேசியமோ மட்டுப்படுத்தப்பட்டதாக இருக்கலாம், அதுபோல வாங்குதலாக இருக்கலாம். அப்படி என்ன பல முறைகள் நாங்கள் சொன்னோம். அப்படியான முறைகள் நாங்கள் பெருகை செய்கின்ற போது எந்த முறையை நாங்கள் பிரயோகிக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கின்ற காரணி நாங்கள் பெற உத்தேசித்திருக்கக்கூடிய பொருட்கள் சேவையினுடைய தன்மையாக இருக்கும். முதலாவது பெருகை செய்வதற்கு உத்தேசித்துள்ள பொருட்கள் சேவைகளின் தன்மை. ஒரு பொருள் அல்லது சேவை அதனுடைய தன்மை எவ்வாறு இருக்கின்றது என்பதை அடிப்படையாக கொண்டுதான் நாங்கள் பெருகை முறைகளை தீர்மானிப்போம். எனவே ஒரு பெருகை முறை நாம் பெருகை செய்ய இருக்கின்ற பொருட்கள் சேவையினுடைய தன்மையினை கொண்டு தீர்மானிக்கப்படும், முதலாவது விஷயம். இரண்டாவது, அந்த பொருளை பெருகை செய்வதற்காக நாங்க செய்திருக்கக்கூடிய மொத்த செலவு மதிப்பீடு என்ன என்பது இரண்டாவது காரணியாக இருக்கும். மொத்த செலவு மதிப்பீடு நாங்க செய்திருக்கக்கூடிய மொத்த செலவு மதிப்பீட்டினுடைய பெருமானம் என்னவாக இருக்கும் என்பதை பொறுத்தான் அந்த பெருகை குழு என்ன என்பதையும் பெருகை முறை என்ன என்பதையும் நம்ம தீர்மானிக்கும். உதாரணத்துக்கு நாங்க ஒரு 20 மில்லியன் ரூபாவுக்கு மேற்பட்ட ஒரு பெருகையை ஒரு டிபார்ட்மெண்டல் ப்ரொக்யூமெண்டாக இருந்தால், அல்லது ஒரு 10 மில்லியனுக்கு மேற்பட்ட ஒரு பெருகையை ஒரு ரீஜனல் ப்ரொக்யூமெண்ட் கமிட்டி கையாள வேண்டுமாக இருந்தால் அப்போது நாங்கள் சொப்பிங்கை பின்பற்ற முடியாது. அப்ப நாங்க நேஷனல் காம்படிட்டிவ் தேசிய ரீதியான போட்டி கேள்வி முறைமைக்கு போக வேண்டும். எனவே ஒரு கேள்வி முறையை தீர்மானிக்கின்ற காரணிகளிலே இரண்டாவது காரணியாக நாம சொல்ல போறோம் அந்த செலவுக்கான மதிப்பீடு, மொத்த கிரைய மதிப்பீட்டை நாங்கள் சொல்ல போறோம். மூன்றாவதாக அந்த பொருள் உள்நாட்டில் பெறக்கூடியதாக இருக்குமா என்பதை பொறுத்து. அப்ப பொருள் அல்லது சேவை உள்நாட்டில் பெறக்கூடியதாக உள்ளதா அப்ப ஒரு பொருள் ஒரு உள்நாட்டில பெறக்கூடியதாக இருக்குமாக இருந்தால் அப்ப நாம சர்வதேச ரீதியான போட்டி விலை கேள்வி முறைமைக்குள்ள போக வேண்டிய தேவை இருக்காது. அது போலவே அந்த பொருளை அல்லது சேவையை அல்லது வேலையை நிறைவேற்றுவதற்கு நிதி அளிப்பு செய்கின்ற நிறுவனத்தினுடைய முகவர் நிறுவனத்தின் ஒப்பந்த நிபந்தனைகள் ஒரு பெருகை முறையை தீர்மானிக்கின்ற போது மேலே சொல்லி இருக்கக்கூடிய 4 காரணிகளையும் நாம கருத்தில் கொள்ள வேணும். அன்புக்குரிய உத்தியோகத்தில் திடீரென்ற போல எக்ஸாம் அறிவிக்கப்படும். அப்ப நாம ஏற்கனவே 1ஆம் அத்தியாயத்தை 2ஆம் அத்தியாயத்தை முடிச்சிட்டு நாங்க பெருகைக்குள்ள வந்திருக்கோம். அப்ப நமக்கு இன்னும் அத்தியாயங்கள் இருக்குது, நிறைய பார்க்க வேண்டிய கட்டாயமான அத்தியாயங்கள். அப்ப இங்க பரீட்சைக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும். எனவே இருந்தாலும் நான் அவசரமாக இந்த பெருகை முறையை எடுத்து நோக்கம் என்னென்றால் இப்போது அதிக அளவு செல்வாக்கு செலுத்துகின்ற கேள்விகள் இது முக்கியமாக இருக்கின்ற படியினாலே. எனவே நாம நீண்ட இடைவெளிக்கு பிறகு படிக்கின்ற போது உங்களுக்கு அது டச்சா வராது. எதப்படி இருந்தாலும் பரீட்சையை அறிவித்த பிறகு நான் அவை அனைத்தையும் சேர்த்து நடந்த கடந்த கால வினாப்பத்திரங்களை செய்து காட்டுவதனூடாக ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு உருவாக்கிக்கொள்ளலாம். அதற்கு முன்பாக நாங்கள் இது தொடர்பான விடயங்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டும். அடுத்த கேள்வி 5 போடப்பட்டு, எனவே நாம் 5 எடுத்துக்கொள்வோம். ஏனென்றால் அப்ப விடைய உங்களுக்கு ஈஸியா நீங்க பார்க்க 4 நான் திருத்துறது நல்லா இருக்கு. அதை நான் கேள்வி பேப்பர்ல ஏற்கனவே அது 5 அப்படி என்றுதான் இடப்பட்டிருக்கிறது. அதுதான் 5வது முறை. வாங்குதல் முறை பின்பற்றுகின்ற சந்தர்ப்பங்கள் 3 குறிப்பிடுக. ஒரு வாங்குதல் முறை பின்பற்றப்படுவதற்கான சந்தர்ப்பங்கள். வாங்குதல் முறை என்கின்ற முறை முதல் நாம தெரிய வேணும். வாங்குதல் முறை என்பது ஒரு திணைக்களத்துக்கு தேவைப்படுகின்ற ஒரு சில பொருட்கள் குறைந்த பெறுமதி கொண்ட பொருளாகவோ குறைந்த பெறுமதி கொண்ட நான் கன்சல்டன்ட் சேவிஸ் ஆலோசனை அல்லாத சேவையாகவோ சிறிய பெறுமதி கொண்ட ஒரு கட்டுமானமானதாகவோ இருந்தால் அவற்றை நாங்கள் பெருகை செய்வதற்கு பயன்படுத்துகின்ற முறைதான் வாங்குதல் முறை. இதற்கு நாங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய வழங்குனராக பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடியவர்களுக்கு அதற்கான விலை மனுக்களை அனுப்பி அவர்களை அந்த பெருகைக்குள்ளே உள்ளிட்டு அதிலே அவருடைய விலை மற்றும் தரங்களை ஒப்பீடு செய்து
பொருத்தமான ஒரு நபருக்கு நாங்க அந்த கண்ட்ராக்டை வழங்கி பொருள் சேவையை வாங்கி கொள்கின்ற பெற்றுக்கொள்கின்ற முறைதான் இந்த வாங்குதல் முறை என்று சொல்றோம். அப்புறம் வாங்குதல் முறை என்பது எப்படியான சூழ்நிலைகளுக்கு பொருத்தமாகும்? வாங்குதல் முறை பொருத்தமான பொருத்தமான சூழ்நிலை உண்மையாகவே மூன்று சூழ்நிலைகளை பற்றித்தான் பெருகை வழிகாட்டல் கைநூல் சொல்லி அதில் மூன்று என்று சொன்னேன். அதை நாங்கள் வேணுமென்றால் நான்காக பிரிக்கலாம். கன்சல்டன்ட் சேவிஸை நன் கன்சல்டன்ட் சேவிஸை வேறாக பிரிச்சு சொல்லலாம். எது எப்படி இருந்தாலும் நாங்கள் பெருகை செய்கின்ற போது வாங்குதல் முறையை நாங்கள் பின்பற்ற வேண்டுமாக இருந்தால் அந்த வாங்குதல் முறை பின்பற்றுவதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கக்கூடிய பொருள் அல்லது சேவை அதனுடைய வர்த்தக ரீதியாக இலகையிலே அது கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பமாக இருந்தால்தான் அவற்றை நாங்கள் வாங்குதல் முறைமைக்குள்ளே போகலாம். ஒரு பாரிய கண்ட்ராக்ட் வேலையை நாம் செய்து கொள்வதற்கு ஷாப்பிங் என்கின்ற மெத்தடாலஜிக்கு போக இயலாது. ஏனென்றால் அந்த கட்டுமான வேலை என்பது வர்த்தக ரீதியாக வீடு போல கட்டி வைத்திருக்கின்ற ஒரு விடயம் அல்ல. எனவே இங்கே நாங்க ஏதாவது ஒரு ஸ்டேஷனரி பொருளை அல்லது ஏதாவது ஒரு கம்ப்யூட்டரை ஏதாவது ஒரு போட்டோகாப்பி மெஷினை இப்படியான பெருகை என்பது இலகுவாக வர்த்தக ரீதியாக இலகுவில் பெறக்கூடிய பொருட்களாக அவை காணப்படும். எனவே வர்த்தக ரீதியாக இலகுவில் பெறக்கூடிய பொருட்கள் ஒரு வர்த்தக ரீதியாக இலகுவில் பெறக்கூடிய பொருட்களை பெற்றுக்கொள்வதற்கு நாங்க பெரும்பாலும் போக வேண்டிய ஒரு பெருகை நடைமுறையாக வாங்குதல் நடைமுறை காணப்படும். அதற்காக வர்த்தக ரீதியாக இலகுவில் பெறக்கூடிய எல்லா பொருட்களையுமே வாங்குதல் முறை மூலம்தான் போக வேணுமான்னு கேட்டால் இல்லை, அதனுடைய பெருகையினுடைய அளவை பொறுத்து. உதாரணத்துக்கு நேற்று ஒரு பெருகை குழு தீர்மானத்தை எடுத்திருந்தோம். இலங்கையில் உள்ள 1094 சமுர்த்தி வங்கிகளுக்குமான ஃபிங்கர் பிரிண்ட் மெஷினை கொள்ளுநர் செய்து கொடுப்பதற்காக 1440 ஃபிங்கர் பிரிண்ட் மெஷின்களை கொள்ளுநர் செய்வதற்கான பெருகை ஒன்றை செய்திருந்தோம். மொத்தமாக அதனுடைய பெருகையினுடைய பெருமான் 143 மில்லியன் ரூபாய். எனவே இது வர்த்தக ரீதியாக பெறக்கூடிய பொருள்தான். ஆனாலும் வர்த்தக ரீதியாக பெறக்கூடிய பொருளாக இருந்தாலும் அதனுடைய பெருகையினுடைய பெருமானம் பெரிய அளவினதாக இருக்கின்றபடியினாலே அதை நாங்கள் அப்படியான பெருகையை நாங்கள் செய்து கொள்வதற்கு நேஷனல் கம்படிட்டிவ் பிடிங் என்கின்ற முறை எனவே ஒரு வர்த்தக ரீதியாக இலகுவில் பெறக்கூடிய பொருட்களை பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் வாங்குதல் என்கின்ற முறையை நாங்கள் பிரயோகிக்க வேண்டியதாக இருக்கும். இனி வாங்குதல் முறை எப்போது பொருத்தமாகும் என்றால் வர்த்தக ரீதியாக இலவில் பெறக்கூடிய பொருட்களாக இருந்தால் ஸ்டேஷனரி கம்ப்யூட்டர்ஸ் அப்படியான பொருட்களை நாங்கள் பெற்றுக்கொள்கின்ற போதும் அந்த பொருட்களினுடைய ஸ்பெசிபிகேஷன்ஸ் அதனுடைய விவர குறிப்புகள் ஒரே விதமானதாக ஒரு 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 ஒரே நியமமானதாக காணப்படுமாக இருந்தால் அப்படியான பொருளை கொள்வனவு செய்வதற்கும் நாங்கள் இந்த வாங்குதல் முறைமையை நாங்கள் பின்பற்றிக் கொள்ளலாம். அப்ப பொருட்களின் விலை விவர குறிப்புகள் ஒரு நியமமானதாக காணப்படும் போது ஒரு நியமமானதாக காணப்படுகின்ற சூழ்நிலையில நாங்க அப்படியான பொருளை பெற்றுக்கொள்வதற்கு இந்த ஸ்பெசிபிகேஷனை நாம சொல்றது விலை விவர குறிப்பு. சில வேளையில ஸ்பெசிபிகேஷன் என்றது ஈஸியா இருக்கும், விவர குறிப்பு என்பது வராமல் போயிடும். அதனால அந்த இடத்தில் நான் ஸ்பெசிபிகேஷன் என்பதை நான் சொல்லிக் கொள்றேன். ஸ்பெசிபிகேஷன் அப்போ ஒரு ஸ்பெசிபிகேஷன் ஒரே நியமமானதாக காணப்படுகின்ற சூழ்நிலைகளிலே அப்படியான பெருகைகளை நாங்கள் மேற்கொள்வதற்கு இந்த வாங்குதல் என்கின்ற முறையை நாங்க பிரயோகிக்கக்கூடியதாக இருக்கும். எனவே ஸ்பெக்காக நாங்க தெரியும். உதாரணத்துக்கு நாங்கள் ஒரு கம்ப்யூட்டர் வாங்க வேண்டும் என்றால் அதனுடைய விடயங்கள் என்ன, ஹார்ட் டிஸ்க் என்ன, அதனுடைய ஸ்பீட் என்ன என்கின்ற விடயங்களை நாங்க அந்த ஸ்பெக்குள்ளே போட்டிருப்போம். அது ஒரு நியமமானதாக காணப்பட்ட ஒரு ஸ்டாண்டர்டானதாக காணப்படுகின்ற போது அவற்றை நாங்கள் பெருகை செய்வதற்கு இந்த வாங்குதல் முறையை நாங்கள் பின்பற்றுவோம். அது போலவே நாங்கள் சொல்லலாம், நாங்கள் பெருகை செய்ய இருக்கின்ற ஒரு வேலை அது ஒரு சிறிய பெருமதி கொண்ட வேலையாக இருந்தால்
சுமார் 5-6 மில்லியன் ரூபாய் பெருமானம் கொண்ட அப்படியான ஒரு வேலையாக இருந்தால் அப்படியான வேலைகளை நாங்கள் செய்து கொள்வதற்கு இந்த வாங்குதல் முறையை நாங்கள் பின்பற்றக்கூடியதாக இருக்கும். எனவே சிறிய பெறுமதியான வேலைகளினை நிறைவேற்றிக் கொள்வதற்கு அப்படியான சூழ்நிலையிலேயும் அல்லது நாங்க 4வது சரி 3 கேட்டுக்கு 3க்குள்ளே உள்ளடைக்குள்ளோம் அல்லது சிறிய பெறுமதியான ஆலோசனை அல்லாத சேவையை பெற்றுக் கொள்வது. இந்த 3 சூழ்நிலைகளிலும் நாங்க பின்பற்றக்கூடிய பெருகை முறையாக இந்த சொப்பிங் என்கின்ற மெதடாலஜி காணப்படுகிறது. குறிப்பாக திணைக்களங்களிலே அதிகளவாக பின்பற்றப்படுகின்ற ஒரு பெருகை முறை இருக்குமாக இருந்தால் அது வாங்குதல் முறையாகத்தான் இருக்கு. இந்த வாங்குதல் முறையில தான் நாங்க அந்த பெருகைக்குள்ள வாங்குதல் முறையில பெருகைக்குள்ள போக வேணுமாக இருந்தால் நாங்க முதலாவது பெருகை குழு தீர்மானம் நிறைவேற்றி கூறு விலைகளை பதிவு செய்யப்பட்ட வளங்களிடம் இருந்து பெற்றுக்கொள்ளும். சின்ன ஒரு விளக்கத்தை அவர் சொல்றேன். செயன்முறை, அதாவது வாங்குதல் முறையில செயன்முறை எப்படி அமையும் என்றால் முதலாவதாக நாங்க பெருகைக்கான கூறு விலைகளை தயாரித்துக் கொள்ளும். முதலாவது கூறு விலைகளில் விலை விவர குறிப்புகள் அடங்கிய விலை விவர குறிப்புகள் அடங்கிய கூறு விலைகளினை தயாரித்தல் தான் முதல் வேலை. மிக அண்மையில 2 பரீட்சை உங்களுக்கு பிறகு தொடங்கிய வகுப்பில 2 விடயதானங்களை கொண்டவர்கள் பரீட்சைக்கு படிப்பிச்சிருந்தான். 3 பேர், ஒன்று உங்களுக்கு முதல் தொடங்கினார்கள், மற்ற 2 தரப்பர் உங்களுக்கு பிறகு தொடங்கினார்கள். ஒன்று சுப்ரா எக்ஸாம், மற்றொன்று ஆயுர்வேத டாக்டர்ஸ், மற்றொன்று எம்எல்டிஸ். இந்த 3 பேருக்கு உரிய பரீட்சைக்கு தயார்படுத்தி கொடுத்திருந்தான். மிக 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 சந்தோஷம். எம்எல்டிசிக்கு 100%, நோ மோ எனி கொஸ்டின்ஸ் நான் படிப்பிக்காது இல்லை, 100%. எது நான் சொல்லிக் கொடுத்து அதே அளவில் அதே கேள்வி விடை அப்படி எழுதினாங்கன்னா 100 புள்ளி. அதுபோல ஆயுர்வேதிக் டாக்டர்ஸ் அவங்களுக்கு படிப்பிச்ச பரப்பிலே சுமார் 95% கேள்விகள் நம்ம படித்த பரப்புக்குள்ளேயே இருந்துச்சு. சுப்ரா சுமார் 98% கேள்விகள் அந்த படித்த பரப்புக்குள்ளே இருந்துச்சு. 1-2 விஷயங்கள் சின்ன சின்ன ஜம்பிங் இருந்தாலும் தேவையும் இல்லை, நமக்கு சாய்ஸஸ் இருக்கின்றபடியினாலே. எனவே ஒரு விஷயத்தை சரியா புரிந்து கொண்டீங்கண்டா இந்த தடை தாண்டல் என்பது சின்ன ஒரு விடயமாக போய்விடும். எனவே நாங்கள் இந்த ஒரு எப்படி கேள்வி வருமென்றெல்லாம் நாம சொல்ல, சில கேள்விகளை இந்த செயல்முறையை நான் படிப்பிக்கல இவங்களுக்கு ஆயுர்வேத டாக்டர்ஸுக்கு. அதுல கேள்வியை கேட்டிருந்தான் சொப்பிங் மெதடாலஜியிலே அந்த பெருகை, அதாவது ஆயுர்வேத வைத்தியசாலை ஒன்றுக்கு தேவையான மருந்து பொருட்களை கொள்ளுநர் செய்வதற்கு வாங்குதல் முறை பின்பற்றப்படுவதாக கருதி கொண்டு அவற்றுக்கான செயல்முறையினை விவரிக்கிறார். நான் உண்மையா செயல்முறை சம்பந்தமாக கற்பிக்கல, அது தேவையில்லை என்றது அவர் பிராக்டிக்கலோடு சார்ந்த விஷயம். இருந்தாலும் அந்த கேள்வி அப்படி போட்டதால் அவங்களுக்கு அந்த பிராக்டிக்கல் நாலேஜ் உள்ள ஆக்கள் என்றபடினாலே செய்திருப்பாங்க, அல்லது அந்த நாலேஜ் இல்லாத செய்யலாம் போயிடும். எனவே முதலாவது விஷயம், இந்த வாங்குதல் முறையை பின்பற்ற வேண்டுமாக இருந்தால் நாங்கள் முதலாவது விடயமாக அதற்கான விலை விவர குறிப்புகள் உள்ளடங்கியதாக அடங்கிய ஒரு கூறு விலையை தயாரிக்க வேண்டும். பிறகு பதிவு செய்யப்பட்ட வழங்குனர்களுக்கு அவற்றினை அனுப்பி வைத்தல். பதிவு செய்யப்பட்ட வழங்குனர் இல்லாமல் இருந்தால் நாங்கள் அப்படியான சூழ்நிலையில தொலைபேசி விவர கொத்து மஞ்சள் எலோ பேஜஸ்ல நாங்கள் அதற்கான விவரங்களை தேடி அறிந்து அவர்களுக்கு அனுப்பி வைத்தல். பதிவு செய்யப்பட்ட வழங்குனர்கள் காணப்படாத போது, பதிவு செய்யப்பட்ட வழங்குனர்கள் காணப்படாத போது தொலைபேசி விவர கொத்து
தொலைபேசி விவரக்கொத்து கொத்திலுள்ள வழங்குனர்களுக்கு வழங்குனர்களுக்கு அறிவித்தல். அதுக்கு பிறகு என்ன செய்வாங்க, அந்த கொட்டேஷனை அவங்க நிரப்பி நமக்கு அனுப்பி வைப்பாங்க. அப்ப அந்த கூறு விலைகள் நாங்க மீண்டும் பெற்றுக்கொள்ளும். பூரணப்படுத்தப்பட்ட 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 கூறு விலைகளினை பெற்றுக்கொள்ளுதல். பூரணப்படுத்தப்பட்ட கூறு விலைகளை பெற்று அதுக்கு பிறகு அந்த கூறு விலைகளை திறப்பதற்கான குழுவினுடைய அனுமதியோடு திறத்தல். விலை மனு கூறு விலைகளை கூறு விலைகளினை கூறு விலைகளினை திறத்தல். இது நாங்கள் எடுக்கக்கூடிய 5வது படிமுறையாக இருக்கும் செயன்முறையிலே. அதற்கு பிறகு பொருத்தமான வழங்குனரை நாங்கள் தெரிவு செய்து அவர்களுக்கு அதற்கான பொருள் கொள்வனவு கட்டளைகளை நாங்கள் அனுப்பி வைத்தல். கூறுவிலை திறத்தல், பொருத்தமான பொருத்தமான வழங்குனரை தெரிவு செய்தலும் பொருத்தமான வழங்குனரை தெரிவு செய்தலும் அவர்களுக்கு கொள்வனவு கட்டளை அனுப்புதலும். கொள்வனவு கட்டளை அனுப்புதலும். கடைசி பொருட்களினை பெற்றுக்கொள்ளலும் கொடுப்பனவு செய்தல். இவைதான் ஒரு ஷாப்பிங் மெத்தடாலஜியை நாங்கள் பின்பற்றுகின்ற போது கடைபிடிக்க வேண்டிய செயல்முறைகளாக படிமுறைகளாக அவை காணப்படும். ஏதாவது கேட்க வேண்டும் என்றிருந்தால் அப்பப்போ கேட்டுக்கொள்ளுங்க. அப்பதான் ஒரு ஆக்டிவான வகுப்பாகவும் இருக்கும், ஒரு பிரயோசனம் மிக்கதாகவும் அது அமையும். அது 5வது கேள்வி. 5ஆம் கேள்வியில் ஆவண்ணா நேரடி ஒப்பந்தங்களினை வழங்கக்கூடிய சமுதாயம் சார் அமைப்புகள் 5னை பெயரிடுக. நமக்கு தெரியும், பெருகை முறைமைகளிலே ஒரு பெருகை முறைமை காணப்படுகின்றது. சமுதாயம் சார் அமைப்புகளுக்கு நாங்க பெருகைகளிலே பங்கு பெற்றுவதற்கான வாய்ப்பை வழங்குதல் தொடர்பான முறை. அது என்ன சமுதாயம் சார் அமைப்புகள் என்பது? சமுதாயம் சார் அமைப்பு என்று சொன்னா நாங்க ஏற்கனவே நம்முடைய கிராமங்களில் இருக்கக்கூடிய கிராமிய அபிவிருத்தி சங்கங்கள், பாடசாலைகளில் இருக்கக்கூடிய பாடசாலை அபிவிருத்தி நிறைவேற்று குழுக்கள், அதுபோல கோயில்கள், பள்ளிவாயல்கள், அப்படியாக இருக்கக்கூடிய அந்த போர்டு நம்பிக்கையாளர் சபைகள், இப்படியான பல அமைப்புகள் காணப்படுகின்றன. கேள்வி என்னென்று சொன்னா, நேரடி ஒப்பந்தங்களை வழங்கக்கூடிய சமுதாயம் சார் அமைப்புகள் 5னை பெயரிடுக. நமக்கு தெரியும், பெருகை வழிகாட்டல் கைநூலுக்கு மேலதிகமாக 2 சுற்றிருப்பங்கள் ஏற்கனவே வெளியீடு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த சுற்றிருப்பங்களே ஒன்று 2021 என்கின்ற சுற்றிருப்பமும், அதே போல 2012 என்கின்ற சுற்றிருப்பமும் இந்த விடயத்திற்கான வழிகாட்டல்களை நமக்கு வழங்கி இருந்தன. இருந்தாலும் கூட இந்த தேசிய பெருகை ஆணைக்குழுவினுடைய வழிகாட்டலுக்கு அமைவாக இப்படியான சமுதாயம் சார் அமைப்புகளாக சுமார் 10 சமுதாயம் சார் அமைப்புகள் பெயரிடப்பட்டிருக்கின்றன. அவை தொடர்பான விவரங்கள் நமக்கு தெரிந்திருக்க வேணும். அதுதான் அந்த கேள்வி. என்ன சமுதாயம் சார் அமைப்புகளாக என்ன என்ன காணப்படுகின்றது என்பது தொடர்பாக. அப்ப ஆவண்ணா கேள்வி சமுதாயம் சார் அமைப்புகள். இப்ப சமுதாயம் சார் அமைப்புகளை முதலாவது நாம் சொல்ல போறோம் பலநோக்கு கூட்டுறவு சங்கம். பலநோக்கு கூட்டுறவு சங்கம் நாம வசிக்கக்கூடிய பிரதேசங்களில் காணப்படுகின்ற NPCS என்று நாம சொல்றது. அப்ப அங்க நோக்கம் பல, ஒரு குறித்த நோக்கம் கிடையாது. அப்படியான அந்த பல நோக்க கூட்டுறவு அபிவிருத்தி சங்கங்கள் பெருகைகளிலே ஈடுபடுவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றன. காரணம், அவை சமுதாயம் சார் அமைப்புகளாக காணப்படுகின்றது.
அது போலவே கூட்டுறவு ஊழியர் சங்கங்கள், கூட்டுறவு ஊழியர் சங்கங்கள், கூட்டுறவு ஊழியர் சங்கங்கள். நமக்கு தெரியும் இந்த எம்பிசிஎஸ்லே காணப்படுகின்ற மற்றொரு அமைப்பு தான் லேபர் ஃபோர்ஸை வழங்குவதற்கான யூனியன். அப்படியான நபர்களிடமிருந்து ஒரு 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 திணைக்களத்துக்கு தேவையான லேபர் ஃபோர்ஸ்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்ப அதை நாம சொல்றோம் கூட்டுறவு ஊழியர் சங்கங்கள் என்று சொல்றோம். அது போலவே பெருகையில் ஈடுபடுகின்ற சங்கங்களில் மிக பிரபல்யமான விடயம்தான் கிராமிய அபிவிருத்தி சங்கங்கள். மூன்றாவது கிராமிய அபிவிருத்தி அபிவிருத்தி சங்கங்கள். கிராமிய அபிவிருத்தி ஆர்டிஎஸ் ஆக காணப்படுகின்ற அந்த சங்கங்கள், கிராமிய அபிவிருத்தி சங்கங்களாக இருக்கின்ற சங்கங்கள் அந்த கிராமத்தினுடைய வேலைகளை அபிவிருத்தி வேலைகளில் ஈடுபடுவாங்க. அது போலவே பதிவு செய்யப்பட்ட விவசாய சங்கங்கள், பதிவு செய்யப்பட்ட விவசாய சங்கங்கள், விவசாய சங்கங்கள். ஒரு விவசாய சங்கம் இருக்குமாக இருந்தால் அந்த விவசாய சங்கங்களுடைய விவசாயம் சம்பந்தப்பட்ட வேலைகளை மேற்கொள்வதற்கு அந்த பதிவு செய்யப்பட்ட விவசாய சங்கங்களுக்குத்தான் அந்த வேலைகளை நாங்கள் வழங்குவதற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். அது போலவே பாடசாலை அபிவிருத்தி நிறைவேற்று குழுக்கள், பாடசாலை அபிவிருத்தி நிறைவேற்று குழுக்கள். நமக்கு தெரியும் பாடசாலைகளிலே பாடசாலை அபிவிருத்தி சபைகள், பாடசாலை நிறைவேற்று குழுக்கள் என அமைப்புகள் காணப்படுகின்றன. அந்த பாடசாலை எஸ்டிஇசி, அந்த எஸ்டிஇசியினூடாக நாங்கள் ஒரு பாடசாலையினுடைய எல்லைக்குள்ளே அந்த பாடசாலைக்கு உரித்தான அபிவிருத்தி வேலைகளை நாங்கள் செய்து கொள்ள முடியும். அது போலவே சமூக அபிவிருத்தி அமைச்சின் கீழ் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சமூக அபிவிருத்தி சங்கங்கள், சமூக அபிவிருத்தி சங்கங்கள். இதை நாம கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன்களாக நாங்கள் பார்க்கோம். சமூக அபிவிருத்தி சங்கங்கள் சிடிஓ சிடிஎஸ் என்று இதை கண்காணிப்பதற்காகவே கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் காணப்படுறார்கள். உள்ளூராட்சி மன்றங்களின் கீழ் இப்படியான சமுதாயம் சார் அமைப்புகளாக இந்த சமூக அபிவிருத்தி சங்கங்கள் காணப்படுகின்றன. அது போலவே மைத்திரிபால சிறிசேனனுடைய ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட கெமித்திரி கம்பெனிகள் மக்களுடைய ஒத்துழைப்பை கொண்டு கெமித்திரி கம்பெனிகளாக சில பதிவு செய்யப்பட்ட அமைப்புகளை உருவாக்கி கொண்டாங்க. அந்த கெமித்திரி கம்பெனிகள் ஊடாகவும் நாங்க இந்த வேலை திட்டங்களை செய்து கொடுக்க முடியும். அது போலவே ஆலய அபிவிருத்தி செயலாற்றுகை சங்கங்கள், ஆலய அபிவிருத்தி செயலாற்றுகை சங்கங்கள். அது போலவே நம்பிக்கையாளர் சபைகள், ஆலய நம்பிக்கையாளர் சபைகள், ட்ரஸ்டி போர்ட். அது போலவே நாங்க சொல்லலாம் ஒரு சமுதாயம் சார் அமைப்பாக இருக்கக்கூடிய விடயம்தான் கிராமிய முதியோர் சங்கங்கள். அதாவது முதியோருடைய தேசிய செயலகத்திலே பதிவு செய்யப்பட்ட அந்த கிராமிய முதியோர் சங்கங்கள், கிராமிய முதியோர் சங்கங்கள். இப்படியான சங்கங்களை நாம சொல்றோம் ஒரு சமுதாயம் சார் அமைப்புகளாக அரசாங்கத்தினுடைய அபிவிருத்தி செயற்பாடுகளிலே மேற்கொள்ளக்கூடிய சமுதாயம் சார் அமைப்புகளாக இத்தகைய சங்கங்கள் நாம பெயரிடுகிறோம். இவை நம்முடைய 5ஆம் கேள்வியினுடைய 2வது பகுதியில் இருக்கக்கூடிய விடயம். எக்ஸ்கியூஸ் மீ சார். சார் கேளுங்க சார், கேளுங்க. அந்த மீனவர் சங்கம் இருந்தா சார், சமுதாயத்தில் இருக்க மீனவர் சங்கம் அது அப்ப இருந்துச்சு, இப்ப இல்ல. சரி சார். அது மாதிரி
நாம முதல் இருந்து சமுர்த்தி சங்கங்கள் இருந்தன, அது அப்ப இருந்துச்சு, இப்ப இல்லை. இப்ப இருக்கக்கூடிய சங்கங்கள், இன்னும் இருக்கக்கூடிய சங்கங்கள் மாத்திருந்தேன். அதான் நான் சொன்னேன், நான் 1 2012 சுற்றிடுவோம், பிறகு அதுக்கு அப்டேட் பண்ணி 1 2021 சுற்றிடுவோம். அதுக்கு பிறகு 2025 இந்த வழிகாட்டல் கைநூல். இந்த வழிகாட்டல் கைநூலில் குறிப்பிடப்பட்டிருப்பது இந்த 10 சங்கங்கள் மாத்திருந்தேன். நல்ல கால் நீங்க சார் கேட்டது, இப்படி கேட்கணும் சார். ஒரு ஆக்டிவா இருக்கு, நல்ல விஷயம். தேங்க்யூ உங்களுக்கு முதல்ல. அப்ப நாங்க ஆவண்ணா நேரடி ஒப்பந்தங்களை வழங்கக்கூடிய ஒரு சமுதாயம் சார் அமைப்புகளாக என்னென்ன அமைப்புகள் காணப்படுகின்றது என்பதை பற்றி பார்க்கிறது. ஈனா கேள்வி, ஒரு சமுதாயம் சார் அமைப்பிற்கு வேலை ஒப்பந்தங்களை வழங்கும் போது கவனத்தில் கொள்ள வேண்டிய காரணிகள் 4 குறிப்பிடுகிறார். சாதாரணமாக நாங்க ஒரு பெருகை நடைமுறைக்குள் செல்கின்ற பொழுது, ஒரு சமுதாயம் சார் அமைப்புக்கு பெருகைக்கு நாங்க போகின்ற விதமும், சமுதாயம் சார் அமைப்பு அல்லாத ஒரு பெருகைக்குள் நாங்கள் போகின்ற விடயமும் முற்றிலும் வேறுபட்டது. ஒரு சமுதாயம் சார் அமைப்பு என்கின்ற போது நம்மோடு கலந்து வேலை செய்கின்ற ஒரு குழு. எனவே அந்த குழுவினுடைய செயற்பாடுகள் தொடர்பாக நாங்க சில விடயங்களை உறுதிப்படுத்த வேண்டியிருக்கும். ஏன்னா இவர்கள் ஒரு இலாப நோக்கோடு செயற்படுபவர்கள் அல்ல. இப்ப சாதாரணமாக ஒரு கண்ட்ராக்ட் எடுப்பவர் ஒரு இலாப நோக்கோடு செயற்படுபவராக இருப்பார். அப்ப அவருக்கு போதுமான அளவு, அவரிடம் போதுமான அளவு மூலதனமும் ஏனைய உபகரணங்களும் காணப்படும். ஏன்னா அப்படியான தன்மை காணப்படுகின்ற பொழுது அவர் குறித்த வேலையை குறிப்பிட்ட காலத்துக்குள் நிறைவுறுத்தி அதற்கான கொடுப்பனவுகளை பெற்றுக்கொள்ள முயற்சி எடுக்க முடியும் அவரால். ஆனால் ஒரு சமுதாயம் சார் அமைப்பு என்பது முழுக்க முழுக்க சேவையைத்தான் இலக்காக கொண்டிருப்பது. அதிலே கிடைக்கப்பெறுகின்ற இலாபங்களை எந்த ஒரு தனிநபரும் எடுத்து செல்ல முடியாத அமைப்புகள் தான் இந்த சமுதாயம் சார் அமைப்புகள். அப்படியாக இருக்கின்ற பொழுது அதில் யாரு முதலீடு செய்ய முன்வர மாட்டாங்க. இப்ப யாருமே முதலீடு செய்ய முன்வராம இருக்கின்ற பொழுது அந்த வேலையை நாங்கள் கொண்டு செல்ல வேண்டுமாக இருந்தால் கடும் பிரச்சனை உருவாகும். எனவே அந்த நிறுவனத்திடம், அந்த சமுதாயம் சார் அமைப்பினிடம் போதுமான அளவு நிதி பலம் இருந்தால் மாத்திரம்தான் அந்த விடயத்தை அந்த சங்கத்தினால் கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கும். எனவேதான் ஒரு சமுதாயம் சார் அமைப்பு ஒரு வேலை திட்டத்தை நிறைவேற்ற வேண்டுமாக இருந்தால் அந்த சமுதாயம் சார் அமைப்பிடம் நாங்கள் சில தேவைப்பாடுகளை எதிர்பார்ப்போம். முதலாவது எதிர்பார்ப்போம், அப்படியான அமைப்பு பதிவு செய்யப்பட்டு 1 வருட காலத்தை அது பூர்த்தி செய்திருக்க வேண்டும். அப்ப 1 வருடத்தை பூர்த்தி செய்த சமுதாயம் சார் அமைப்புகளுக்கு மாத்திரம்தான் நாங்க அந்த வேலைகளில் பங்கு பெற்றுவதற்கான அனுமதியை நாம கொடுப்போம். அப்ப நாம் ஒவ்வொன்றாக கதைத்து கைத்து எழுதி கொண்டு போகலாம். கேள்வி நமக்கு ஈனா கேள்வி, 5வதுல ஈனா கேள்வி, சமுதாயம் சார் அமைப்புகளுக்கு ஒப்பந்தம் வழங்கும் போது கவனிக்க வேண்டியவைகள். ஈனா கவனிக்க வேண்டியவைகள், கவனிக்க வேண்டியவைகள் என்னென்ன விடயத்தை நாங்க பார்க்க வேணும். முதலாவது நாம சொல்ல வேணும், அந்த சமுதாயம் சார் அமைப்பு பதிவு செய்யப்பட்டு 1 வருடத்தை பூர்த்தி செய்திருக்க வேண்டும். பதிவு செய்யப்பட்டு பதிவு செய்யப்பட்டு 1 வருடத்தினை 1 வருடத்தினை பூர்த்தி செய்திருத்தல் வேண்டும். 1 வருடத்தினை பூர்த்தி செய்திருத்தல் வேண்டும். முதலாவது நிபந்தனை, அவர் 1 இயர் கம்ப்ளீட் பண்ணிக்கணும் அந்த சங்கம். 2வது நிபந்தனை, முக்கியமான நிபந்தனை, 2வது நிபந்தனை, அப்படியான சங்கத்துல போதுமான அளவு நிதி இருக்கும் என்று சொல்லியலாது. எனவே அப்படி போதுமான அளவு நிதி இல்லாத போது ஒன்றில் சமுர்த்தி வங்கியிடமோ கிராமிய அபிவிருத்தி வங்கியிடமோ அல்லது கிராமிய கூட்டுறவு வங்கிகளிடம் இருந்தோ கடன் பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதி தங்களுக்கு இருக்கிறது என்பதை நிரூபிப்பதற்கான சான்றுகளை அவர் சமர்ப்பிக்க வேண்டியவராக, அந்த சங்கம் சமர்ப்பிக்க வேண்டியதாக இருக்கும். எனவே நாங்க 2வதாக ஒரு பதிவு செய்யப்பட்ட சங்கத்துக்கு வேலையை நாம வழங்க வேண்டுமாக இருந்தால் போதிய அளவு நிதி ஏற்பாட்டினை கொண்டிருத்தல் வேண்டும். அல்லது சமுர்த்தி வங்கி கிராமிய அபிவிருத்தி
வங்கி போன்றவற்றில் கடன் பெறக்கூடிய வசதி உள்ளமை தொடர்பான உறுதிப்படுத்தல். நாங்க முதலாவது ஒரு சமுதாயம் சார் அமைப்பு ஒரு கண்ட்ராக்ட் ஒர்க்குள்ளே போக வேண்டுமாக இருந்தால் அவர் கட்டாயமாக பதிவு செய்யப்பட்ட ஒரு வருடத்தை பூர்த்தி செய்திருக்க வேண்டும். அவ்வாறான சங்கம் போதுமான அளவு நிதி ஏற்பாட்டை கொண்டிருக்க வேண்டும். நிதி ஏற்பாடு போதுமானதாக இல்லாதிருக்கின்ற போது அந்த சமுதாயம் சார் அமைப்புகளுக்கு வேலைகளை வழங்குவதாக இருந்தால் அப்படியான அமைப்புகள் அதற்கு கடன் பெறக்கூடிய வசதி தங்களிடம் காணப்படுகிறது என்பதை உறுதிப்படுத்த வேண்டிய அமைப்புகளாக காணப்படும். அது போலவே அப்படியான வேலை எந்த காரணம் கொண்டு உபகுத்தகைக்கு விடப்பட மாட்டாது என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். இப்ப மூன்றாவது விஷயம், உபகுத்தகைக்கு விடப்பட மாட்டாது என்பதை உறுதிப்படுத்தும் சான்றிதழ் என்பதை உறுதிப்படுத்தல். இது மூன்றாவது கடமையாக இருக்கும். நான்காவது கடமை, அப்படியான ஒரு சமுதாயம் சார் அமைப்பு இதற்கு முன்னர் இது போன்ற வேலைகளை நிறைவேற்றியமை தொடர்பான அறிக்கைகளை நமக்கு சமர்ப்பிக்க வேண்டும். அதாவது இந்த சிமில ஒர்க்கை அவங்க செய்த அனுபவம் அவங்கள்ட்ட இருக்குதான்ற விஷயத்தை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. இனி நாங்க நான்காவது பார்க்க போறோம். குறித்த சங்கங்களினால் கடந்த ஆண்டுகளில் இது மாதிரியாக முடிக்கப்பட்ட வேலைகள் தொடர்பான விபரம் அதை உள்ளடக்க வேண்டியவராக இருப்பார். ஐந்தாவது விஷயம், அப்படியான ஒரு நிறுவனம் எந்த காரணம் கொண்டும் ஏதாவது ஒரு வேலையை எடுத்து அதை 5 வருடங்களுக்குள் அந்த வேலைகளை கடந்த 5 வருட காலங்களுக்குள் பெறப்பட்ட வேலைகள் முடிக்கப்படாமல் இருந்தால் அது தொடர்பான விடயம். அப்ப அவர் எல்லா வேலைகளையும் முடிக்கப்பட்ட வேலை தொடர்பான விவரங்களை அவர் சமர்ப்பிக்க வேண்டியவராக இருப்பார். அதனூடாக முடிக்கப்படாத வேலைகள் தொடர்பான விவரங்களை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். கடந்த 5 வருடங்களில் இது போன்ற வேலை திட்டங்கள் முடிவுறுத்தப்பட்டமை தொடர்பான ஆவணங்கள். எனவே ஒரு சமுதாயம் சார் அமைப்பு ஏதாவது ஒரு பெருகை நடைமுறைகள் செல்ல வேண்டுமாக இருந்தால் மேலே சொல்லி இருக்கக்கூடிய 5 காரணிகளையும் அவங்க ப்ரூவ் பண்ணதுக்கு பிறகுதான் பெருகை நடைமுறைக்குள்ளேயே போகக்கூடியதாக இருக்கும். ஏதாவது கேள்வி இருந்தா கேட்டுக்கொள்ளுங்க. இந்த உபகுத்தகன்ற சார் ஒரு ஆள் எடுத்துட்டு அதை 2 பேர்ல மற்ற இன்னொரு ஆள் செய்யுங்கன்னு விடுறோம், அப்படியா சார்? ஓமம். உதாரணத்துக்கு இப்ப பாடசாலையில எஸ்டிசி வேலை எடுத்தது பிறகு ஒரு மேசனுக்கு அந்த வேலையை கொடுத்திருப்பாங்க. மேசன் 10-15 மேசன்ல போட்டு வேலை செஞ்ச மாதிரி அப்படி செய்ய இயலாது.
வேறு வேறு அப்ப ஒரு சிபிஓஸாக இருக்கக்கூடிய ஒரு அதாவது பெருகையிலே ஒரு சமுதாயம் சார் அமைப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு வேலை செய்ய வேண்டா ஒரு வருடத்தை பூர்த்தி செய்திருக்க வேணும். அப்படியான அவங்கள்ட்ட போதிய அளவு நிதி ஏற்பாடு இருக்கணும் அல்லது கடன் வசதி பெறக்கூடிய ஆற்றல் இருக்கணும். உபகுத்துவைக்கு அவங்க விடக்கூடாது என்கின்ற ஒரு வெளிப்படுத்தல் இருக்கணும். அப்படியான வேலைகள் கடந்த காலங்களிலே அவங்க செய்து முடித்திருக்கக்கூடிய வேலைகள் என்ன என்ன என்கின்ற விஷயத்தையும் கடந்த 5 வருட காலத்திலே தான் எந்த காரணத்துக்காகவும் தன்னை பிளாக் லிஸ்ட் பண்ணவில்லை என்கின்ற விடயத்தையும் அவர் தெளிவாக தெளிவுபடுத்த வேண்டியதாக இருக்கும். வேற ஏது சார், அப்ப ஒரு சங்கம் புதிதாக பதிஞ்சாக்கள் ஒரு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு கண்டக்ட் எடுத்து செய்ய முடியாதா? 1 இயர் அப்படியானாக்களுக்கு என்ன வேலைப்பாடு? 1 இயருக்குள்ள இருக்காளா இல்ல 1 இயருக்கு வெளியே இருக்காளா? 1 இயருக்கு மேல அவங்களுக்கு சங்கம் பதிவு செய்யப்பட்டு இருந்தும், ஆனா ஆ, முன்ன செய்யப்பட்ட வேலைகள் எந்த ஒரு அனுபவமும் இல்லை. அப்படியான சங்கங்களுக்கு என்ன மாதிரியான நல்ல செயற்பாடு? கேள்வி. அதாவது ஒரு வேலையை செய்யணும்டா எப்படியும் முதல் தடவை கொடுத்தா தானே பிறகு அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸே வரும். எனவே இவை 5ம் நிபந்தனைகளாக இருந்தாலும் பொதுவாக பார்க்க நிபந்தனை என்று சொன்னா அவங்க பதிவு செய்து ஒரு வருடத்தை பூர்த்தி செய்துட்டாங்களா இது கட்டாயம். இரண்டாவது அவங்கள்ட்ட போதிய அளவு நிதியை உண்மையா இன்னும் சொன்னா இதை சப்கண்ட்ராக்டர் கொடுக்காம செய்யறது இல்லை. ஸ்கூல்ல பேருக்கு தானே ஸ்கூல் அவன் பொய்ய கதைச்சு போயிடாது. இலங்கையில் எல்லாருக்கும் தெரியும். ஆஹ் பேருக்கு தானே எஸ்டிசி வேலை செய்கிறது. ஆறாவது ஒரு கண்ட்ராக்டர் வேலை செய்வார். ஆனா எல்லா பேருமே எஸ்டிசி. ஆகவே இந்த வேலையை செய்கின்ற போது உபகுத்தைக்கு விடுவதால் அரசாங்கம் அடைய வேண்டிய இலாபத்தை அடையலா போயிடும். உபகுத்தைக்கு விடுகின்ற போது 50,000-60,000 ரூபாய் வெற்றுக்கு மாத்திரமே நாம் செலவு செய்ய வேண்டி வரும். 5 லட்சம் ரூபாட பெருமானத்துக்குள்ள 18% வெற்றண்டா 90,000 ரூபாய் 5 ஒரு பங்கு வெற்றுக்கு மட்டும். அப்ப அப்படியான ஒரு சூழ்நிலை காணப்படுகின்ற சந்தர்ப்பத்திலே நாங்க அந்த சங்கங்களுக்கு அந்த வேலையை கொடுக்க முனைவதனால் இந்த குறிப்பிட்ட வேலையினூடாக அந்த பிராந்தியத்தில் அபிவிருத்தி ஏற்படக்கூடும். எனவே ஒரு வருட பூர்த்தியை நாங்க பார்க்கிறது கட்டாயமானதாக இருக்கும். ஆனால் அவர்கிட்ட போதுமான அளவு நிதி ஏற்பாடு இருக்கும் என்று சொல்லியதானே அப்பா தொடங்கின சங்கம். ஆகவே அவங்க கடன் பெறுவதற்கான இயலுமையை வெளிப்படுத்திக் கொண்டது போதுமானது. இந்த பேங்க் கிட்ட போய் நான் மேலே சொல்லி இருக்கக்கூடிய கிராமிய அபிவிருத்தி வங்கிகள் அல்லது கடன் பெறக்கூடிய வசதி உள்ள வேற வங்கிகள் அது வங்கி வங்கி போன்ற அந்த வங்கிகளினுடைய மொத்த காலம் ஒரு வருட காலத்தை அவர்கள் பூர்த்தி செய்திருந்தால் அப்படியான அமைப்பு ஆனது இந்த சங்கங்களிடமிருந்து இந்த அமைப்புகளிடமிருந்து அதற்கான உறுதிப்படுத்தலை பெற்றுக்கொண்டு பிறகு ஈடுபடலாம். ஆனா 3வது கண்டிஷன் அவங்களுக்கு கடந்த 5 வருட காலத்திலே செய்து முடித்த வேலை திட்டம் தொடர்பான அனுபவம் இருக்கணும் என்று. ஆனா எப்படி பார்த்தா யாருக்குமே வேலை கொடுக்க இயலாது. இருக்கால் மட்டும்தான் இருந்தால் கூட எப்படி வரலாம் வர இயலாது. கோழி முந்தியதா முட்டை முந்தியதா என்ற ஜோக் போல போயிடும். எனவேதான் நாம இதுல என்ன சொல்ல வர போறோம்டா இப்படி இருக்கணும். ஆனா அப்படியே இல்லா போன்ற போது நாங்க விதிவிலக்கான சூழ்நிலைக்குள்ள நாங்க போய் கொண்டோம். வேறு ஓகே. வேற எதுவும் இல்லை என்றால் ஒரு சின்ன ஒரு ஷார்ட் பிரேக் ஒன்று எடுத்துக்கொள்வோம். 4:23 4:28 எல்லாம் மீண்டும் சந்திப்பேன். நாம சின்ன ஷார்ட் பிரேக் ஒன்று எடுத்துக்கொள்வோம்.
மீண்டும் நாம் இணைந்து கொள்வோம். அந்த வரிசையில நம்ம கேட்கப்பட்டிருக்கக்கூடிய ஈஎன்ஆ கேள்வி, 5ஆம் கேள்வியிலே வருகின்ற ஈஎன்ஆ கேள்வி, வேலை படை கணக்கு முறை பின்பற்ற முடியுமான சந்தர்ப்பங்கள் 4 தருக. முதலிலே நாங்கள் விளங்க வேணும், வேலைப்படை கணக்கு முறை என்றால் என்ன, அதை நாங்கள் விளங்க வேணும். ஒரு வேலைப்படை கணக்கு முறை என்பது நம்முடைய வேலை ஆட்களை கொண்டே நமக்கு தேவையான ஒரு கட்டுமான வேலையை நிறைவேற்றி கொள்கின்ற அந்த பெருகை முறைமைக்கு பேர் சொல்லுவோம் வேலைப்படை கணக்கு முறைமை என்று சொல்லுவோம். உதாரணத்துக்கு நாம சொல்லலாம், பல சந்தர்ப்பங்களை சொல்லலாம். உதாரணத்துக்கு சிடிபியிலே ஏதாவது வாகனம் பழுதடைந்தால் அவங்கள்ட்டே அந்த என்ஜினியரிங் பகுதி காணப்படுகின்றது, அதை கொண்டு அந்த வேலையை நிறைவேற்றிக் கொள்வாங்க. அதுபோல போர்சஸிட அந்த சாப்பாடுகளை வழங்குவதற்கு அவங்களுக்குள்ளேயே அதற்கான படையணிகள் காணப்படுகின்றன. பங்கர் அமைப்பதற்கு வெளியிலே யாருக்குமே கோட்டேஷனை கோல் பண்ணி அது தெரிவு செய்து அப்படி கொடுப்பது கிடையாது. எனவே அந்த திணைக்களம், எந்த திணைக்களத்தில வேலை நிறைவேற்ற போறோமோ அந்த திணைக்களத்தினுடைய வேலை ஆட்களை கொண்டு அல்லது அதிலே பாடகைக்கு பெற்றுக்கொண்ட உபகரணங்களை கொண்டு ஒரு பெருகையை நிறைவேற்றுகின்ற முறைமையை நாம சொல்ல போறோம் வேலைப்படை கணக்கு முறைன்னு நாம சொல்ல போறோம். இப்படியான இந்த முறை எப்போது பொருத்தமாகும் என்று சொன்னா, நாங்க ஒரு குறிப்பிட்ட வேலைக்கு அந்த முன்கூட்டியே விலைகளை அந்த எஸ்டிமேஷனை, அதற்கான மதிப்பீட்டினை சரியாக துல்லியமாக அளவிட முடியாது என்கின்ற சூழ்நிலையிலும், விலை மன்னர்களால் பொருத்தமான விலைகளை தெரிவிக்க முடியாது என்கின்ற சூழ்நிலையிலும், ஒரு குறிப்பிட்ட வேலை நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய வேலைக்கு இடைஞ்சலை ஏற்படுத்தாத வகையிலே நம்முடைய வேலை படையை கொண்டு ஒரு குறிப்பிட்ட வேலையோடு இசைந்த வேலையை நாங்கள் செய்து கொள்ள முனைகின்ற போதும் இந்த ஊழிய படை கணக்கு முறை நமக்கு பெரிதும் உதவக்கூடியதாக இருக்கும். நன்றாக புரிந்து கொள்ளுங்க அன்புக்குரிய உத்தியோகத்திலேயே. ஊழிய படை கணக்கு முறை அப்படி என்பதுடைய அர்த்தம் என்னவென்றால், நாங்க பெருகை செய்ய போறோம் நம்முடைய வேலையாட்களை கொண்டு நமக்கு தேவையான ஒரு கட்டுமானத்தை செய்து கொள்ள போறோம். அப்படி கட்டுமானத்தை நாம செய்து கொள்ள போகின்ற பொழுது அங்கே நமக்கு போதிய அளவு உபகரணங்கள் இல்லாமல் இருந்தால், வாடகைக்கு உபகரணங்களை எடுத்துக்கொண்டேனும் அந்த பொருட்களையும் சேவைகளையும் அந்த வேலையை நிறைவேற்றுவது, பொருட்கள் சேவைகள் அல்ல, இந்த வேலைகளை நிறைவேற்றுவதற்கான முறையாக இந்த முறை காணப்படுகின்றது. எனவே ஈஎன்ஆ வேலைப்படை கணக்கு முறை பின்பற்ற முடியுமான சந்தர்ப்பங்கள் கேட்டிருந்தாலும், நான் முதலாவது கதைக்க போறேன் வேலைப்படை கணக்கு முறை என்றால் என்ன என்பதை கதைத்திட்டு அதுக்கு பிறகு நான் போறோம் வேலை படை கணக்கு முறை. முதல்ல இதை நான் விளங்குவோம். என்ன வேலைப்படை கணக்கு முறை என்று சொன்ன என்ன? ஒரு குறிப்பிட்ட வேலையை நிறைவேற்றி கொள்வதற்கு பெருகை செய்கின்ற நிறுவனத்தின் ஊழியர்களை கொண்டு வாடகைக்கு பெற்ற உபகரணங்களின் உதவியோடு குறித்த வேலை ஒன்றை நிறைவேற்றி கொள்கின்றதான பெருகை முறை வேலைப்படை கணக்கு முறை என்று நாம் சொல்ல போறோம். அப்ப பெருகை செய்யும் நிறுவனத்தின் ஊழிய படையினை கொண்டு வாடகைக்கு பெற்றுக்கொண்ட உபகரணங்களின் உதவியுடன் கட்டுமான வேலைகளினை நிறைவேற்றிக் கொள்ளுதல் இதுவாகும். இப்ப நம்முடைய வேலையாட்களை கொண்டு நம்மகிட்ட உபகரணங்கள் இல்லாத போது வாடகைக்கு அந்த உபகரணங்களை பெற்றுக்கொண்டு நாங்க ஏதாவது ஒரு கட்டுமான வேலையை நிறைவேற்ற போவமாக இருந்தால் அதுதான் வேலைப்படை கணக்கு முறை என்று நாம் சொல்றோம். பின்பற்ற முடியுமான சந்தர்ப்பம், பின்பற்றக்கூடிய அல்லது பொருத்தமாக கூடிய சந்தர்ப்பங்கள். முதலாவது சந்தர்ப்பம் நாம் சொல்ல போறோம், குறிப்பிட்ட வேலைக்குரிய அந்த மதிப்பீட்டினை சரியாக செய்து கொள்ள முடியாம, முன்கூட்டியே செய்து கொள்ள முடியாம
வேலை தொடர்பான வேலை தொடர்பான மதிப்பீட்டினை மதிப்பீட்டினை முன்கூட்டியே முன்கூட்டியே செய்து கொள்ள முடியாத போது, ஒரு வேலைக்கான மதிப்பீட்டு எஸ்டிமேஷனை முன்கூட்டியே நாங்க மதிப்பீடு செய்ய முடியாத போது நம்முடைய வேலைப்படையை நாம பயன்படுத்தி வேலைகளை செய்து கொள்ள முடியும். இப்ப நமக்கு ஒரு எஸ்டிமேஷன் ஒன்று செய்தாத்தானே அதற்கேற்ப நாங்க பெருகை நடைமுறைக்குள்ள போகலாம். ஒரு குறிப்பிட்ட வேலை என்ன எவ்வளவு வேலை என்றதோ எந்த அளவில் வேலை என்பதையோ நாங்க முன்கூட்டியே மதிப்பிட முடியாத வகையிலான ஒரு வேலையாக இருக்கின்ற போது அதற்கு நாங்க இந்த வேலைப்படை கணக்கு முறைமைக்குள்ள போவோம். அது போல நாம இரண்டாவது சொல்ல போறோம், அந்த விலை மனுவுக்கு ஒரு சரியான விலை நமக்கு கிடைக்கப்பெறாது என்று நாம் எண்ணுகின்ற பொழுது குறிப்பிட்ட குறிப்பிட்ட வேலைக்கான சரியான விலையினை பெற முடியாத போது, சரியான விலை கிடைக்காது என்று கருதுகின்ற பொழுதும் நாங்க வேலைப்படை கணக்கு முறைமை போகலாம். அதே மாதிரி இன்னொன்று நாம் சொல்லணும், ஏற்கனவே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய வேலைக்கு எந்த ஒரு தடையையும் ஏற்படுத்தாத வகையிலே நம்முடைய வேலைப்படையை கொண்டு ஒரு குறிப்பிட்ட வேலைக்கு சமாந்தரமாக ஒரு வேலையை நிறைவேற்ற முடிகின்ற போது ஏற்கனவே நடைபெற்று கொண்டிருக்கும் வேலைக்கு தடங்கள் ஏற்படாத வகையில் வேலை ஒன்றினை நிறைவேற்ற முடியும் போது இந்த சூழ்நிலைகள் இருந்தால்தான் நாங்க வேலைப்படை கணக்கு என்கின்ற முறைமைக்குள்ள போகும். பொதுவாக திணைக்களங்கள்ல பெருகை செய்கின்ற போது நாங்க பின்பற்றுகின்ற முறைகளாக இருக்கின்ற சர்வதேச திறந்த மட்டுப்படுத்தப்பட்ட, தேசிய திறந்த மட்டுப்படுத்தப்பட்ட, வாங்குதல் நேரடி ஒப்பந்தம் என்பன போன்றதல்ல. இது ஒரு குறித்த நிறுவனத்துக்குள்ள ஒரு கட்டுமான வேலையை செய்ய போறோம். உதாரணத்துக்கு ஒரு படையினருக்கு தேவையான பங்கர் அடிக்க போறோம். அப்ப அதற்கு எவ்வளவு எந்தெந்த இடத்தில் அமைக்கணும், எப்படி போகணும் என்பது முன்கூட்டியே நாம தீர்மானிச்சு சொல்ல இயலாது. அப்படி இருக்கின்ற சூழ்நிலையிலும் அதற்கு சரியான விலை மனுதாரர்கள் நமக்கு சமர்ப்பிக்க மாட்டார்கள் என்று கருதுகின்ற பொழுதும், ஏற்கனவே ஒரு வேலையை நாங்க கான்ட்ராக்ட் வழங்கி இருந்தால் அந்த வேலைக்கு எந்த வகையிலும் தடையை ஏற்படுத்தாத வகையிலே நம்முடைய ஊழிய படையை கொண்டு இந்த வேலையை செய்து கொள்ள முடியும் என்று எண்ணுகின்ற பொழுதும், அப்படியான வேலை செய்யக்கூடிய தரப்பார்கள் நம்மிடத்திலே காணப்பட்டால் அத்தகைய தரப்பினர்களை கொண்டு செய்யக்கூடிய ஒரு பெருகை முறைதான் இந்த வேலைப்படை கணக்கு முறை அப்படின்னு நம்ம சொல்லிக் கொள்றோம். அதுதான் நம்முடைய கேள்வி பேப்பரில் இருக்கக்கூடிய வேலைப்படை கணக்கு முறை என்கின்ற விடயமாக இருக்கும். அது என்ன, அது கேட்ட கேள்வி பின்பற்ற முடியுமான சந்தர்ப்பங்கள் 4 தருகின்றது. நான் என்ன என்பதையும் அதனுடைய சந்தர்ப்பங்களையும் சொல்லி இருக்கின்றாங்க. அதனுடைய 4 சந்தர்ப்பங்கள் இருந்தாங்க. 4வது சந்தர்ப்பம் பாதுகாப்பு தொடர்பான விடயங்களின் போது, அதையும் நீங்க சொல்லிக் கொள்ளலாம். பாதுகாப்பு தொடர்பான வேலைகளை நிறைவேற்றும் போது, இப்படியான சூழ்நிலைகளிலே நாங்க இந்த வேலைப்படை கணக்கு முறையை நாங்க பயன்படுத்தக்கூடியதா இருக்கும். அது என்ன ஊனா கேள்விக்குள் நாங்க போவோம். ஊனா கேள்வி, நேரடி ஒப்பந்தம் மூலம் பெருகை செய்வதற்கான சூழ்நிலைகள் 4 குறிப்பிடுக. நாங்க ஒரு நேரடி ஒப்பந்தம் என்கின்ற முறைமைக்குள்ளே போக வேண்டுமாக இருந்தால் முதலிலே நாங்க புரிய வேணும், நேரடி ஒப்பந்தம் என்கின்ற விடயம் என்ன என்கின்ற விஷயத்தை நாங்க புரிய வேணும். ஒரு நேரடி ஒப்பந்தம் என்பது ஒரு பொருளை அல்லது ஒரு சேவையை பெற்றுக்கொள்வதற்கு தனியான ஒரு மூலம்தான், தனியான ஒரு நிறுவனம் தான், தனியான ஒரு நபர் தான் காணப்படுகிறார்.
என்கின்ற சந்தர்ப்பத்திலே அந்த தனியான ஒரு மூலத்திலிருந்து அவ்வாறான பொருளை சேவையை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்காக பின்பற்றுகின்ற பெருகை முறைதான் நேரடி ஒப்பந்த முறைன்னு நாம சொல்றோம். நேரடி ஒப்பந்தம் என்பது தனியொரு வழங்குனரிருந்து தனியொரு மூலத்திலிருந்து பண்டங்கள் சேவைகள் கட்டுமானங்களை பெறுவதற்காக நாங்கள் செய்கின்ற முறைமைதான் போட்டி இல்லாமல் ஒரு ஒப்பந்தத்தின் மூலம் ஒற்றை மூலத்துடன் ஒப்பந்தம் செய்கின்ற முறைதான் இந்த நேரடி ஒப்பந்த முறைன்னு நம்ம சொல்றோம். இந்த நேரடி ஒப்பந்த முறை எப்போது சாத்தியமாகும் என்று சொன்னா, நாங்க பெருகை செய்வதற்கு ஒற்றே ஒரு வழங்குனர் தான் காணப்படுறார் என்றிருந்தால் அப்ப நமக்கு போட்டியிட்டு நாங்க விலை மனுக்களை கூற முடியாது. எனவே அப்படியான சூழ்நிலையிலும் அது போலவே அப்படியான பெருகைகள் பெற்றுக்கொள்வதற்காக நமக்கு இருக்கக்கூடிய அந்த அந்த விடயம் ஏற்கனவே பெற்றுக்கொண்ட ஒரு பொருளுடைய ஒரு இயந்திரத்தினுடைய ஒரு உதிரிப்பாகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஒன்று உருவாகின்ற பொழுதும், உதாரணம் இப்ப நாங்க எடுத்துக்கொள்வோம், ஏற்கனவே பெற்றுக்கொண்ட ஒரு உபகரணத்துக்கான ஒரு பார்ட்ஸை நாம் பெற்றுக்கொள்ளணும் என்றால் அந்த திணைக்களம் அல்லாத அந்த நிறுவனம் அல்லாத இன்னொரு நிறுவனத்திடம் சென்று நாங்கள் அந்த பொருளை பெற்றுக்கொள்ள முடியாது என்றால் அதனோடு இசைந்து வரக்கூடிய பெருகையைத்தான் பொருளைத்தான் நான் பெற்றுக்கொள்ளலாம். எனவே உதாரணத்துக்கு இப்ப நம்ம நிசான் கம்பெனியின் வாகனத்தை வச்சிருக்கோம்னு எடுத்துக்கொள்ளுங்க. அப்ப நிசான் கம்பெனியினுடைய வாகனத்துக்கு தேவையான ஒரு உதிரிப்பாகத்தை நாங்க பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் நாங்க போகக்கூடிய ஒரே ஒரு முறை அந்த நிசான் கம்பெனியினுடைய பொருட்களை வைத்திருக்கக்கூடிய நிறுவனத்திடமிருந்தான் அந்த பொருட்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே ஏற்கனவே நாங்க பெற்றுக்கொண்ட அந்த பொருட்களை அந்த பொருட்கள் தொடர்பான ஒரு பகுதியை பெற்றுக்கொள்கின்ற சூழ்நிலையிலும் ஒரு குறிப்பிட்ட பொருளுக்கு ஆத்தரைஸ் டீலர் காணப்படுகின்ற சூழ்நிலையில் அந்த குறிப்பிட்ட பொருளை பெற்றுக்கொள்வதற்கு விலையானது எல்லோரிடமும் சமமான விலையாக காணப்பட்டு அதற்கு அதிகாரம் அளிக்கப்பட்ட முகவர் ஒருவர் காணப்படுகின்ற பொழுதும் நாங்க இப்படியான இந்த நேரடி ஒப்பந்தங்கள் மூலம் பொருட்களை சேவைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இப்ப நேரடி ஒப்பந்தம் என்பது நன்றாக புரிந்து கொள்ள வேணும். ஒரு பொருளை அல்லது சேவையை நாங்கள் பெற்றுக்கொள்ள முனைகின்ற பொழுது அதற்கு தனியான ஒரு மூலம் மாத்திரம்தான், அந்த பொருளையோ சேவையையோ பெற்றுக்கொள்வதற்கு தனி ஒரு மூலம் மாத்திரம்தான் காணப்படுகின்ற தன்மை காணப்படுகின்ற சூழ்நிலையை நாங்க பெருகை செய்வதற்கு நாங்க போட்டி இன்றி அந்த தனியான ஒரு நபரிடம் சென்று அந்த பொருட்கள் சேவைகளை பெற்றுக்கொள்கின்ற முறையாகத்தான் இந்த நேரடி ஒப்பந்த முறையை நாங்க பார்க்கிறோம். இப்ப நேரடி ஒப்பந்த முறை எப்போது நமக்கு பொருத்தமாகும் என்று சொன்னா, ஒரு குறிப்பிட்ட பொருட்களாக இருந்தால் வேலையாக இருந்தாலும் அதற்கான விலையானது ஒரு விலை நிர்ணயம் செய்கின்ற சபையால் விலை நிர்ணயிக்கப்படுகின்ற சூழ்நிலையிலும் ஏற்கனவே பெற்றுக்கொண்ட பொருட்கள் சேவைகளினுடைய அந்த பகுதியை நாங்க திரும்ப பெற்றுக்கொள்ள போகின்ற சந்தர்ப்பத்திலும் அதே நேரத்தில் அந்த குறிப்பிட்ட விலைக்காக அந்த குறிப்பிட்ட பொருளுக்காக நாங்க சொல்லக்கூடிய அல்லது அந்த குறிப்பிட்ட வேலை தொடர்பான விடயங்களை பெற்றுக்கொள்வதற்கு தனி ஒரு மூலம்தான் காணப்படுகிறது என்ற சூழ்நிலையிலும் நாங்க இந்த நேரடி ஒப்பந்த முறைமைக்குள்ள போகக்கூடியதாக இருக்கும். எனவே நேரடி ஒப்பந்தம் என்றால் என்ன என்பதை முதல்ல எழுதிட்டு அதுக்கு பிறகு நாம் அது தொடர்பான எந்தெந்த சூழ்நிலைகளில் நேரடி ஒப்பந்த முறைமைக்கு போகலாம் என்பதை பற்றி பார்ப்போம். நேரடி ஒப்பந்த முறை. நேரடி ஒப்பந்த முறை. அப்ப நேரடி ஒப்பந்த முறை என்பது வரைவிலக்கணம் நமக்கு சொல்ல தெரிஞ்சிருக்கணும். பெருகை செய்வதற்கு தனியான ஒரு மூலம் மாத்திரம் காணப்படும் பொழுது போட்டியின்றி குறிப்பிட்ட அத்தனியான நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்து பெருகை செய்யும் முறை இதுவாகும். அப்ப தனி ஒரு நிறுவனம் தான் காணப்படுது. இப்ப டொயோட்டா கம்பெனியில வாகனத்தை நாம் எடுத்துக்கொண்டா டொயோட்டா கம்பெனியில பார்ட்ஸ் வாங்க போகலாம். அப்படி வாங்க போகின்ற பொழுது நாங்க நிசான் கம்பெனிக்கு
கோட்டேஷன் கோல் பண்ண முடியுமா? இல்லையே. ஏன்னா அப்ப நாங்க அந்த தனியான ஒரு நிறுவனத்திடம்தான் நாங்க அந்த பொருளை பெற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அப்படியான சூழ்நிலையில தான் இந்த நேரடி ஒப்பந்தத்தை நாங்க பின்பற்றுவோம். அப்ப இது பின்பற்ற முடியுமான சந்தர்ப்பம். பின்பற்ற பின்பற்ற முடியுமான சந்தர்ப்பங்கள். இப்ப என்னென்ன சூழ்நிலையில இந்த நேரடி ஒப்பந்தத்தை பின்பற்றலாம் என்றால், அந்த விலையானது ஒரு நிர்ணய சபையினால் நிர்ணயம் செய்யப்படுகின்ற பொழுது, குறிப்பா நமக்கு தெரியும் நாங்க சிபிஓஸ், அதாவது சமுதாயம் சார் அமைப்புகள், நான் முன்ன சொன்ன அமைப்புகளுக்கு வேலை கொடுக்கின்ற போது நாங்கள் அங்கேயும் பின்பற்றுவது இந்த நேரடி ஒப்பந்த முறையாகத்தான் இருக்கும். காரணம் என்னவென்றால் அங்க இருக்கக்கூடிய விலைகளும் வீதங்களும் ஒரு ஒழுங்குபடுத்தல் அமைப்பினால் அதற்கு அந்த விலைகளும் வீதங்களும் நிர்ணயம் செய்யப்படுகின்ற படியினால். உதாரணம் தெரியும் உங்களுக்கு, கச்சேரியிலே பிரைஸ் பிக்சிங் கமிட்டி என்கின்ற கமிட்டி இருக்குது. அந்தந்த வருடத்துக்குரிய விலைகளும் வீதங்களும் எவ்வாறு இருக்க வேண்டும் என்கின்ற விடயத்தை தீர்மானிக்கின்ற பொடிஸாக அது இருக்கும். அப்ப அந்த பொடி நமக்கு விலையையும் வீதங்களையும் நிர்ணயம் செய்து தருவதனால், அப்படியான சூழ்நிலையை நாங்க அந்த குறிப்பிட்ட பொருளை அல்லது வேலையை அல்லது சேவையை அந்த விலையின் அடிப்படையில் பெற்றுக்கொள்கின்ற போது ஆளுக்கு ஒரு இடத்திலே வேறொரு விலை இருக்க முடியாது. அந்த குறித்த விலைக்குத்தான் அந்த பொருளை நாம் எல்லோரிடம் பெற்றுக்கொள்ள முடியுமான தன்மை உருவாகும். அப்படியாக பிரைஸும் ரேட்ஸும் பிக்ஸ் பண்ணப்படுறது ஒரு ரெகுலரிட்டி பொடியால நமக்கு செய்யப்படுமாக இருந்தால், அது விலைகளையும் வீதங்களையும் நிர்ணயம் செய்வதற்கு ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட சபை ஒன்றினூடாகவே நிர்ணயிக்கப்படுமாக இருந்தால், அப்போது நாங்க இந்த நேரடி ஒப்பந்த முறை என்கிற முறைமைக்கு போகலாம். அப்ப விலைகளும் வீதங்களும் ஒரு ஒழுங்குபடுத்தும் அமைப்பினால் தீர்மானிக்கப்படும் போது, ஒரு ஒழுங்குபடுத்தல் அமைப்பினால விலையும் வீதங்களும் தீர்மானிக்கப்படுகின்ற சூழ்நிலையிலே நாங்கள் அப்படியான பெருகை செய்வதற்கு நேரடி ஒப்பந்த முறை என்கின்ற முறையை நாங்கள் பின்பற்றலாம். அது போலவே ஏற்கனவே நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு இயந்திர சாதனத்திற்கு அல்லது ஒரு உபகரணத்துக்கு தேவையான ஏதாவது ஒரு உபகரணத்தை, ஒரு பகுதியை நாங்க பெற்றுக்கொள்ள முனைகின்ற பொழுது வேறொரு கம்பெனிக்கு போக இயலாதான், அந்த குறித்த கம்பெனிகிட்ட மட்டும்தானே போகலாம். அப்படியான சூழ்நிலையிலும் நாங்க நேரடி ஒப்பந்த முறையைத்தான் நாங்க பின்பற்ற வேண்டியதாக இருக்கும். அப்ப ஏற்கனவே உள்ள பொருட்கள் சேவைகளுக்கு தேவையான மேலதிக உதிரிப்பாகம் ஒன்றினை பெற்றுக்கொள்ளும் போது, ஏற்கனவே இருக்கக்கூடிய உதிரிப்பாகத்துக்கு இசைவானதாக வரக்கூடிய ஒரு மேலதிகமான அந்த பொருளை பெற்றுக்கொள்கின்ற பொழுது அதே நிறுவனத்தை தான் நாம் போகலாம். அது இரண்டாவது சந்தர்ப்பம். அப்போ நாம போட்டியின்றி அதே நிறுவனத்திற்கு அந்த பொருட்களை பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுப்போம். மூன்றாவது, விலையானது ஒரு 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 நியாயமானதாக, ஒரு ரீசனபிள் பிரைஸ் ஒன்றை நமக்கு தரக்கூடும் என்று நாம கருதுகின்ற பொழுது, அந்த குறித்த ஒரு நபரிடம் நாங்கள் ஒப்பந்தம் செய்து அந்த பொருளை பெற்றுக்கொண்டாலும் அந்த நபருடைய விலையானது ஒரு ரீசனபிளான, நமக்கு ஒரு பெரிய அளவு பாதகத்தை ஏற்படுத்தாத ஒரு கம்படிஷன் விலைக்கு போனால் என்ன விலை கிடைக்குமோ போட்டி நிலைமையில அதே விலைதான் இந்த தனிப்பட்ட முறையில் போனாலும் கிடைக்கும் என கருதுகின்ற சந்தர்ப்பத்திலும் நாங்க இந்த நேரடி ஒப்பந்த முறைமைக்கு நாங்கள் போகக்கூடியதாக இருக்கு. அப்ப விலைகள் நியாயமானதாகவும் போட்டி நிலைமைகளின் போது பெறக்கூடிய விலைகளுக்கு ஒப்பானதாகவும்
ஆகவும் காணப்படும் பொழுது நமக்கு கிடைக்கப்பெறுகின்ற அந்த தனியான ஒரு மூலத்துக்கு நான் போனாலும் நமக்கு அதனால விலையில எந்த ஒரு பாதகத்தையும் அது ஏற்படுத்தாது என்று நாங்க தீர்மானிக்கின்ற பொழுது அப்படியான சூழ்நிலையிலே நாங்க இப்படியான நேரடி ஒப்பந்த முறைமைக்குள்ள நாங்க போகக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்துல நாங்க ஏற்கனவே நமக்கு இருக்கக்கூடிய வழங்குனரை தவிர வேறு நமக்கு வழியே இல்லை, இவரிடம் மட்டும்தான் போகலாம் என்கின்ற ஒரு பெருகை முறைமையாக இருந்தால், தனியான ஒரு நபர் மட்டும்தான் அந்த பொருளை வச்சிட்டு இருக்கார் என்கின்ற நிலைமை உருவாகின்ற போதும் நாங்க இந்த நேரடி ஒப்பந்த முறைமைக்குள்ளே போகக்கூடியதாக இருக்கும். அப்போ நாம் எழுதிக்கொள்ளலாம், பொருட்கள் பொருட்கள் சேவைகள் சேவைகளினை வழங்குவதற்கு தனியான ஒரு மூலம் மாத்திரம் காணப்படும் போது. உதாரணத்துக்கு நாம சொல்லலாம், இப்ப ஒரு அலுவலக தேவையான மின்சார இணைப்பை பெற்றுக்கொள்ள போறோம். இப்ப நம்மட பிராந்தியத்துல சிபி மட்டும்தான் இருக்குது, சிசிபி நம்மகிட்ட இல்லை. கொழும்புல இருக்குது 2 ஆப்ஷன் இருக்குது. அப்ப நமக்கு இங்க ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. இப்ப நம்ம சிபி போறோம்னு வச்சுக்கொள்ளுங்க. அப்ப நம்ம சிபிக்கு போகணும்னால் வேறொரு போட்டி இல்லைதானே, இன்னொரு நிறுவனம் தனியார் நிறுவனமும் நமக்கு இந்த மின்சக்தியை வழங்கக்கூடிய வகையில இருந்திருந்தால் நாம முடிவெடுத்திருக்கலாம். அந்த நிறுவனத்துல கோட்டேஷன் கோல் பண்ணி சிபிடவும் கோட்டேஷன் கோல் பண்ணி யார்கிட்ட இது பொருள் நமக்கு மலிவாக கிடைக்கும் என்கின்ற விடையை தீர்மானிக்கலாம் என்று எடுக்கிறது. ஆனா இங்க அதுக்குரிய வாய்ப்பே கிடையாது. ஏனென்றால் இருப்பதே ஒரே ஒரு நிறுவனம் தான். நாம் அப்படி இப்ப தொலைத்தொடர்பு போக முடியாது. இப்ப தொலைத்தொடர்பு எடுத்தால் தொலைத்தொடர்புகளே பல மாற்று வழிகள் காணப்படுகின்றன. எஸ்எல்டி காணப்படுகின்றன, டயலாக், மொபிட்டல் என பல வழிகள் இருக்குது. ஆனால் சிபிஐ பொறுத்த வரைக்கும் அப்படியான மாற்று வழிகள் நமக்கு கிடையாது. அப்ப நமக்கு ஒரு அலுவலகத்துக்கு தேவையான ஒரு மின்சார வசதியை பெற்றுக்கொள்வதற்கு நாங்க போகக்கூடிய ஒரே ஒரு வழிமுறை சிபிடம் தான் நாங்க போகக்கூடியதாக இருக்கும். இப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்திலும் நாங்க பின்பற்ற முடியுமான பெருகை நடைமுறையாக இந்த நேரடி ஒப்பந்த முறையை நான் பார்க்க. அப்ப நாம இதுவரைக்கும் நான் மூன்று முக்கியமான பெருகை நடைமுறைகளை பற்றி கருத்திருக்கோம். ஒன்று, ஒரு வாங்குதல் முறை, ஒரு ஷாப்பிங் மெத்தடாலஜியை நாங்கள் எப்போது பயன்படுத்தலாம் என்கின்ற விடயத்தை பற்றி கதைச்சோம். இரண்டாவது, ஒரு டிரெக்ட் கண்ட்ராக்ட் மெத்தட் நாம் எப்போதெல்லாம் பயன்படுத்தலாம் என்கின்ற விடயத்தை பற்றி கதைத்திருந்தோம். மூன்றாவது, ஒர்க் ஃபோர்ஸ் அக்கவுண்ட் முறையை நாம் எப்போது பயன்படுத்தலாம் என்கின்ற விடயத்தை பற்றி கதைத்திருந்தோம். இந்த மூன்று விடயத்தை நான் கதைக்கின்ற பொழுது முக்கியமாக நான் சொல்லிக்கொண்ட விடயம் என்றால், நேரடி ஒப்பந்தம் என்றால் என்ன, அந்த நேரடி ஒப்பந்தத்தை பின்பற்ற வேண்டிய சூழ்நிலைகள் என்ன, அதுபோல வாங்குதல் முறை என்றால் என்ன, அந்த வாங்குதல் முறையானது எவ்வாறு செயற்படுத்தப்படும், ஒரு வாங்குதல் முறையை பின்பற்ற முடியுமான சந்தர்ப்பங்கள் மூன்றும் என்ன. இப்ப நாம இங்க மூன்று முக்கியமான விடயங்களை கதைத்திருக்கிறாங்க, மூன்று முறைகளை கதைத்திருக்கோம். மூன்று முறைகளிலும் அந்த முறை என்றால் என்ன என்பதையும் அந்த முறைகள் எப்போது பின்பற்றப்படுவது பொருத்தமாகும் என்பதை பற்றியும் நாம தொடராக கதைத்து வந்திருக்கோம். எனவே உங்களுடைய கேள்வி பேப்பரிலும் அப்படித்தான் கேள்விகள் வரும். நேரடி ஒப்பந்தம் என்றால் என்ன, நேரடி ஒப்பந்த முறையானது பின்பற்ற முடியுமான சந்தர்ப்பங்கள் 4 குறிப்பிடுக, நேரடி ஒப்பந்தம் செய்யக்கூடிய சமுதாயம் சார் அமைப்புகள் 5 பெயரிடுக, இப்படிதான் கேள்வி வரும். வாங்குதல் முறை என்றால் என்ன, வாங்குதல் முறை பொருத்தமாக கூடிய சந்தர்ப்பங்கள் 3 குறிப்பிடுக, வாங்குதல் முறையானது செயற்படுத்தப்படுகின்ற செயல்முறைகளை விவரிக்குக. எனவே கேள்வி இதே டிரெக்டான கேள்விதான். என்ன ப்ரொக்யூர்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ் என்ன, அப்படியான ப்ரொக்யூர்மெண்ட் ப்ரொசீஜர்ஸை நாம எந்த சூழ்நிலையில நாங்க பின்பற்றலாம் என்கின்ற இந்த 2 பகுதிகளுக்கும், இந்த 2 கேள்விகளுக்கும் நாங்க விடைகளை தயாராக வேண்டியதாக இருக்கும். எனவே ஒவ்வொரு முறையிலும் நாங்க இருக்கக்கூடிய சர்வதேச போட்டி கேள்வி முறையாக இருக்கலாம், அல்லது தேசிய போட்டி கேள்வி முறையாக இருக்கலாம், வாங்குதல் முறையாக இருக்கலாம், நேரடி ஒப்பந்த முறையாக இருக்கலாம், வேலைப்படை கணக்கு முறையாக இருக்கலாம், சமுதாயம் சார் பெருகை நடைமுறையாக இருக்கலாம், அவசரகால பெருகை முறையாக இருக்கலாம், அல்லது நாங்க இணைந்த நிதியளிப்பின் கீழான பெருகை முறையாக இருக்கலாம். எந்த பெருகை முறையாக இருந்தாலும் அது என்ன என்பதையும் விளங்க வேணும். அந்த முறை பின்பற்ற முடியுமான சந்தர்ப்பங்களையும், என்னென்ன சந்தர்ப்பங்கள் அந்த முறையை பின்பற்றுவது பொருத்தமாகும் என்பதையும் நாம தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஏதாவது கேட்க இருந்தால் கேட்டுக்கொள்ளும். எக்ஸ்கியூஸ் மீ சார்,
அந்த வேலைப்படை கணக்கு முறை ஒன்று இல்லை சார். அதுக்கான சந்தர்ப்பங்கள்ல சார் அந்த இதொன்று சொல்லியிருந்தீங்க, என்னது அந்த வாடகைக்கு பெற்றுக்கொண்டு அந்த இது செய்கிறோம்டா சார். அதுக்கு உதாரணம் எப்படி சார்? ஒரு உதாரணம் சொன்னீங்களா கொஞ்சம் இன்னும் விளங்கக்கூடிய மாதிரி இருக்கும் சார். ஓகே ஓகே. உதாரணத்துக்கு இப்ப நம்ம ஒரு 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 ஃபோர்ஸஸ் எடுத்துக்கொண்டீங்கன்னா அவங்க பங்கர் அமைக்கணும்னு வச்சுக்கொள்ளுங்க. அவங்கள்ட்ட ஜேசிபி மெஷின் இருக்காது, பெக்கோ இருக்காது. அவற்றை உள்ளூராட்சி மன்றத்துக்கிட்ட வாடகைக்கு எடுக்கலாம். தோண்டுவதற்கு பெக்கோ மெஷினு அல்லது காடுகள் அகற்றுறதுக்கு அப்படியான ஜேசிபியை நாம வாடகைக்கு எடுத்தால் நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஃபோர்ஸஸை கொண்டு அந்த வேலையை செய்யலாம். அது மாதிரி ஃபோர்ஸஸை கொண்டு வேளாண்மை செய்கிறது. இப்ப அரசாங்கம் பயன்படுத்தப்படாத நிலங்களை அந்த ஃபோர்ஸஸை கொண்டு அந்த வேளாண்மையை செய்வாங்க. அப்ப அதுக்கு அவங்கள்ட்ட உழவு இயந்திரம் இருக்கணும்ன்ற தேவை இல்லை. தனியார்கிட்ட உழவு இயந்திரத்தை பெற்று வாடகைக்கு பெற்று அதை அரச பூமியிலே பயன்படுத்தி அப்படி அந்த படை அணியை கொண்டு அந்த திணைக்களத்திலே காணப்படுகின்ற வேலையை அல்லது அப்படியான நடவடிக்கைகள் ஈடுபடுறது அந்த வேலைப்படை கணக்கு முறைன்னு நம்ம சொல்றோம். மற்ற சார் இன்னொன்று பாதுகாப்பு நடவடிக்கைகளின் போதுண்டா சார் அந்த உணவு தயாரிக்கிறது இப்போ படையினர்களே அந்த அந்த விஷயமா சார்? அதுதான் வெரி குட், எக்ஸலன்ட், எக்ஸாக்ட்லி அதுதான். அப்ப அதை நாம வெளியில இருந்து நாம கன்ட்ராக்ட் கொடுத்து எடுக்கின்ற போது நமக்கு அது ஒரு அசௌகரியத்தையும் பாதிப்பையும் ஏற்படுத்திடும். அப்ப அவங்களோட போர்சஸை கொண்டுதான் அவங்க கெண்டினை அமைத்து அது கூடாகத்தான் அந்த மேஷ் வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு தரப்பாருக்கு வித்தியாசமான மேஷை வச்சுதான் அந்த சமையல் போகும். வெளியில இருந்து சமைக்கிறதுக்கு சமையலாளர் எடுக்க மாட்டாங்க, அவங்கள கொண்டுதான் சமைத்து அந்த கொடுக்கின்ற விடயத்தையும் பின்பற்றுவாங்க. தேங்க்யூ சார். ஓகே ஓகே, வெரி குட், எக்ஸலன்ட், எக்ஸாக்ட்லி ரைட். நாங்க இதுவரைக்கும் பெருகை தொடர்பான முறைமைகளிலே சில முறைமைகளை பற்றி பார்த்து வந்திருக்கோம். 6வது கேள்விக்குள்ள போறோம். 6வது கேள்வியில ஆனா மீட்டு தேவை கேள்வி முறை மூலம் பெருகை செய்வதற்கான நிபந்தனைகள் 4 தருகிறோம். முதலிலே நாங்க புரிய வேணும் அது என்ன மீட்டு தேவை கேள்வி முறை என்று சொன்னா முதல்ல அதை நான் விளங்கும். மீட்டு தேவை மீண்டும் தேவை, ரீஆர்டர் குவாண்டிட்டி. அதாவது ஒரு பெருகை செயற்பாட்டிலே நாங்க பெற்றுக்கொண்ட முதல் பெருகை செய்து பெற்றுக்கொண்ட ஒரு பொருளினுடைய அளவினுடைய 50% குறைவான அளவு நமக்கு மீண்டும் தேவைப்படுகின்றது என்று கருதி கொண்டால் அவற்றை பெருகை செய்வதற்கு மீண்டும் ஒரு முறை கோட்டேஷனை கோல் பண்ணி விளம்பரங்கள் செய்து காலங்களை தாழ்த்தி விலை மனுக்களை மதிப்பீடு செய்து நாங்க வருகை தருகின்ற போது அவை அவ்வாறு பெருகை செய்ய முனைகின்ற பொழுது நமக்கு அதிக அளவு கிரயமும் அதாவது பணச்செலவும் கால விரயமும் நமக்கு ஏற்பட்டுறலாம், கிரயமும் விரயமும் ஏற்பட்டுறலாம். அப்படி அல்லாமல் ஏற்கனவே பெற்றுக்கொண்ட பொருளினுடைய ஒரு தேவை, அந்த தேவையினுடைய அளவு முன்னரை விட நமக்கு குறைவானதாக இருக்கின்ற பொழுது ஏற்கனவே தெரிவு செய்யப்பட்ட நபருக்கு மீண்டும் நாங்க கட்டளையை பிறப்பித்து அவ்வாறான பொருளை அல்லது சேவையை பெற்றுக்கொள்கின்ற முறைதான் இந்த மீட்டு தேவை கேள்வி முறைன்னு நம்ம சொல்றோம். உதாரணத்துக்கு நம்ம ஏற்கனவே நம்ம அலுவலக தேவையான போட்டோ காப்பி மெஷின் ஒரு போட்டோ காப்பி பேப்பர் 100 ட்ரீம் பேப்பர் நாம தேவைப்படும் நினைச்சு 100 ட்ரீம் பேப்பருக்கு போய் வாங்கிட்டோம். ஆனா அரசாங்கம் புதிதாக நமக்கு பல பணிகள் ஒப்படைத்ததன் காரணமாகவும் சம்பள மாற்றம் செய்து ஒவ்வொரு உத்தியோகத்திற்கும் சம்பள மாற்றத்தினுடைய கடிதங்களை அவருடைய பர்சனல் ஃபைலுக்கு கொடுக்க வேண்டியதாகவும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதாகவும் தாபன கிளையிலும் நிதி கிளையிலும் அவற்றை பராமரிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டதனாலும் ஒவ்வொரு உத்தியோகத்திற்கும் சாதாரணமாக 5 பேப்பர் நமக்கு தேவைப்பட்ட அலுவலகத்திலே இருக்கக்கூடிய ஆட்களால் எண்ணி பெருக்கிக் கொள்ளுங்கள். அப்ப நமக்கு அதிகமான ஒரு ஸ்டேஷனரி தேவைப்பாடு ஒன்று எழுந்துச்சு. இது எழுமன்று நமக்கு முன்ன தெரியாது. அப்படியான சூழ்நிலையிலே நாங்க ஏற்கனவே கோட்டேஷன் கோல் பண்ணி ஒரு வழங்குனரை தெரிவு செய்து வைத்திருப்போம். அந்த வழங்குனர்கிட்டயே மீண்டும் நாம இந்த பர்ச்சேசிங் ஆர்டரை கொடுத்து அந்த பொருட்களையும் சேவைகளையும் பெற்றுக்கொள்கின்ற முறைமையை நாம சொல்ல போறோம். மீட்டு தேவை கட்டளை முறைன்னு சொல்ல போறோம். மீண்டும் நமக்கு அது தேவை ஒன்று உண்டாகிட்டுது, அதனால அதுக்கு கட்டளையை மட்டும்தான் பிறப்பிக்க போறோம். பெருகை முறை எதையும் நாங்க பின்பற்ற போறது இல்லை. அதை நாம சொல்றோம் மீட்டு தேவை கட்டளை முறை என்று சொல்றோம். அப்படியான முறையை பின்பற்ற வேணும் என்று சொன்னா அதுக்கு நிபந்தனைகள் இருக்குது. முதல்ல நாம மீட்டு தேவை கட்டளை முறை என்றா என்ன அப்படி என்கின்ற 6ஆம் கேள்வி ஆனாக்கு விடை எடுத்துட்டு பிறகு வருவோம். 6ஆம் கேள்வி ஆனா
மீட்டு தேவை கட்டளை முறை. மீட்டு தேவை கட்டளை முறை. மீட்டு தேவைன்னா ரீஆர்டர், திரும்ப நாம கட்டளையை பிறப்பிக்கின்ற முறை. எப்ப இந்த முறை என்ன? மீட்டு தேவை கட்டளை முறை ஏற்கனவே பெருகை செயன்முறையினூடாக பெருகை செய்த பொருட்களினை மீண்டும் பெருகை செய்ய வேண்டி ஏற்படும் போது, மீண்டும் பெருகை செய்ய வேண்டி ஏற்படும் பொழுது முன்னர் தெரிவு செய்யப்பட்ட வழங்குனருக்கு கொள்வனவு கட்டளைகளினை அனுப்பி பெற்றுக்கொள்ளும் முறை இதுவாகும். இப்ப நாங்க ஏற்கனவே பெருகை செய்வதற்கு கூறுவிலைகளை கோரி அந்த கூறுவிலைகளினூடாக ஒருவரை நாங்க தெரிவு செய்திருந்தால், அவ்வாறு தெரிவு செய்த அந்த நபருக்கு நாங்க மீண்டும் பெருகையிலே எனவே ஏற்கனவே பெருகை செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு அந்த பெருகை தீர்மானத்தின் ஊடாக நாங்க பெற்றுக்கொண்ட பொருட்களை மீண்டும் பெற்றுக்கொள்ள முனைகின்ற போது நாங்க பின்பற்றுகின்ற ஒரு முறைமைதான் ரீஆர்டர் குவாண்டிட்டி என்று நம்ம சொல்றோம். இப்படியான ஒரு முறையை நாங்க பின்பற்ற வேணும் என்று சொன்னால் இது பொருத்தமாகும் சூழ்நிலை அல்லது நிபந்தனைகள் இப்படியான ஒரு முறைமையை நாங்க பின்பற்றுவதற்காக இருக்கக்கூடிய நிபந்தனைகள் நமக்கு விளங்கி இருக்க வேண்டும். என்னென்ன சூழ்நிலைகளில் இந்த பெருகை முறைமையை நாங்கள் பின்பற்றலாம்? முதலாவது நிபந்தனை, இந்த ஒரு பெருகை முறையை நாங்க செய்து அந்த பெருகை முறை 6 மாதங்களை கடந்திராத போதும். நாங்க ஒரு பெருகைக்கு போயிட்டு பெருகை செய்திட்டோம், அவ்வாறு பெருகை செய்து இன்னும் 6 மாதத்தை அது முடிவுறுத்தாமல் இருக்கின்ற சூழ்நிலையிலே எப்படியான ஒரு பொருள் நமக்கு தேவைப்படுமாக இருந்தால் அப்ப நாம இந்த முறைமைக்குள்ள போகலாம். அதே நேரத்தில் முதலாவது தடவை நாங்கள் பெருகை செய்கின்ற போது இப்படி ஒரு தேவைப்பாடு பிறகு நமக்கு உருவாகும் என்பதை முன்னர் நாம அறிய முடியாம இருந்த காரணத்தினால் தான் இந்த பெருகை முறைமைக்குள்ள நாங்க போவதற்கான முழு சந்தர்ப்பத்தை நாங்க முதல்ல உணர வேண்டும். அதாவது ஒரு மீட்டு தேவை கேள்வி முறைமைக்கு நாங்க போவதற்கு மிக முக்கியமான காரணம் என்னவாக இருக்கும் என்றால், முதலாம் தடவை பெருகை செய்கின்ற பொழுது இப்படி ஒரு தேவை எழும் என்பதை நாம முன்னுணர முடியாது இருந்தபடியினால்தான் இப்படி ஒரு தேவை வந்துச்சுது, நாங்க அதுக்கு மீண்டும் இந்த முறையினூடாக பொருட்களையும் சேவைகளையும் பெற்றுக்கொள்ள போறோம் என்கின்ற நியாயப்படுத்தலை செய்ய முடியும். எனவே நாம இந்த மீட்டு தேவை கட்டளை முறை பிரயோகிக்க முடியுமான முதலாவது சந்தர்ப்பம், முதற் தடவை பெருகை செய்யும் போது இவ்வாறான ஒரு தேவை எழும் என்பதனை முன்கூட்டியே உணர முடியாத போது, முன்கூட்டியே இப்படியான ஒரு தேவை வரும் என்பதை நாங்க உணர முடியாதிருந்த காரணத்தினால்தான் இத்தகைய பெருகை முறையை நாங்கள் தெரிவு செய்திருக்கிறோம் என்கின்ற விடயத்தை நாங்கள் சொல்லலாம். இது முதலாவது சந்தர்ப்பம்.
இரண்டாவது சந்தர்ப்பம், இந்த மீட்டு தேவை கட்டளை முறை பின்பற்ற முடியுமான இரண்டாவது சந்தர்ப்பம், முதல் நாங்க பெருகை செய்து 6 மாதங்கள் முடிவுறாமல் இருந்தால், முதல் பெருகை இடம்பெற்று 6 மாதங்கள் கடக்காமல் இருப்பின், அப்ப 6 மாதங்களை நாம இன்னும் கடக்காமல் இருந்தா, அப்படியான சூழ்நிலையில இந்த மீட்டு தேவை கட்டளை முறைமைக்குள்ள அங்க போகக்கூடும். மூன்றாம் நிபந்தனை, சந்தையில் இருக்கக்கூடிய பொருட்கள்ல விலை கீழ் நோக்கி அது இறங்கவில்லை என்கின்ற விடயத்தை நாங்கள் உறுதிப்படுத்த வேணும். ஏற்கனவே நாங்க பெருகை செய்த போது இருந்த விலையை விட இப்ப சந்தையில விலை குறைந்திருக்குமாக இருந்தால், நாங்க மீட்டு தேவை கேள்வி முறைமைக்குள் போவது அரசாங்கத்துக்கு நட்டத்தினை ஏற்படுத்திவிடும். என்றால் சந்தையிலே இப்ப அதனுடைய விலைகள் குறைந்திருக்குது என்கின்றபடி, அப்படி அல்லாமல் சந்தையிலே அதனுடைய விலைகள் மாறாமல் இருந்தால்தான் நாம இப்படியான ஒரு மீட்டு தேவை கட்டளை முறைமைக்குள்ள போகக்கூடிய வாய்ப்பை நமக்கு அது ஏற்படுத்தும். எனவே நாங்க மூன்றாவது சொல்ல போறோம், மீட்டு தேவை கட்டளை முறை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால், சந்தையில் விலைகள் வீழ்ச்சி அடையவில்லை, வீழ்ச்சி அடையவில்லை என்பதை உறுதிப்படுத்த முடியும் போது, அப்ப சந்தையில விலை குறையல்ல அப்படி என்கின்ற விடயத்தை நாங்க உறுதிப்படுத்தக்கூடியதாக இருந்தால், நாங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய வழங்குனரிடம் மீண்டும் அதே பொருளை பெற்றுக்கொள்வதற்குரிய நடவடிக்கைகளை நாங்கள் எடுக்கக்கூடியதாக இருக்கும். அத்தோடு மிக முக்கியமான ஒரு கண்டிஷன் தான், ஏற்கனவே நாங்கள் செய்திருக்கக்கூடிய பெருகையினுடைய 50% குறைவான அளவு பொருளை பெற்றுக்கொள்கின்ற போது, முதல் நாம 100 ட்ரீம் பேப்பர் பெற்றிருந்தோம், இப்ப நாம 50 ட்ரீமை விட குறைவான அளவு பொருளை பெற்றுக்கொள்ள முனைகின்ற போதுதான் இந்த மீட்டு தேவை கட்டளை முறையை நாங்கள் பின்பற்றக்கூடியதாக இருக்கும். அப்ப ஏற்கனவே பெற்றுக்கொண்ட பொருளின் 50% 50% குறைவான அளவினை பெற்றுக்கொள்ளும் போது, அப்படியான சூழ்நிலையிலும் நாங்க இந்த மீட்டு தேவை கட்டளை முறைமைக்குள்ள போகலாம். 5வது நிபந்தனை, பெருகை குழுவினர் இதற்கு அனுமதி வழங்குகின்ற பொழுது, பெருகை குழு அனுமதிக்கும் போது, இந்த சூழ்நிலைகள்ல தான் நாங்க இந்த மீட்டு தேவை கட்டளை முறை என்கின்ற முறையை பின்பற்றலாம். ஏதாவது கேள்வி இருந்தா கேட்டுக்கொள்ளுங்க. ஏதாவது கேள்வி இருந்தா கேட்டுக்கொள்ளுங்க. ஓகே, கேள்வி எதுவும் இல்லை. அடுத்த கேள்வியை நோக்கி நாம நகர்வோம். அடுத்த கேள்விதான், விலை மனு செயல்முறைகள் 3 எவை? இந்த விலை மனு தொடர்பான விடயத்திலே விலை மனுக்களை கையாள்கின்ற ப்ரோசஸ் 3 முறைகள் காணப்படுகின்றன. அந்த முறைகள் எதில் தங்கி இருக்கின்றது என்று பார்த்தோமென்றால், ஒரு பொருளை அல்லது சேவையை பெற்றுக்கொள்வதற்கு விலைகளுக்கு மேலதிகமாக தொழில்நுட்பம் சார்ந்த காரணிகளும் நமக்கு செல்வாக்கு செலுத்தக்கூடியதாக இருக்குமாக இருந்தால், அப்படியான சூழ்நிலையிலே இந்த பெருகை செயல்முறையை நாங்கள் ஒரு கட்டத்தோடு முடிவுறுத்த முடியாத சூழ்நிலை நமக்கு உருவாகும்.
சில பெறுகையானது ஒரு கட்டத்தோட ஒரு கடித உரை முறையோட நிறைவேற்றிக் கொள்ள முடியுமாக இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம அலுவலக தேவையான ஸ்டேஷனரியை வாங்க போறோம், டோனர் வாங்க போறோம். கூறுவிலையை கோல் பண்ணுவோம். அவர் என்வெலப்புக்குள்ள தன்னுடைய விலைகளை சமர்ப்பித்திருப்பார். இப்படி பல வழங்குனர்களும் நமக்கு விலைகளை சமர்ப்பித்திருப்பாங்க. அந்த விலைகளிலே குறைந்த விலைகளை சமர்ப்பித்த தரமான பொருட்களை சமர்ப்பித்திருக்கக்கூடிய நபரை நாங்கள் தெரிவு செய்து அவ்வாறான நபருக்கு பெறுகையிலே பங்கு பற்றுவதற்கு வாய்ப்பளித்து பெறுகை செய்து கொள்வோம். அதுக்கு பேர் சொல்லுவோம் ஒரு கட்டத்திலே நாங்க அந்த முடிவுக்கு வந்துட்டோம். ஒரு கடித உரை முறை, ஒரு என்வெலப்புக்குள்ளே விஷயம் முடிஞ்சு போயிட்டு. இதுக்கு பேர் என்ன? ஒரு கடித உரை முறைமை. இங்கே தொழில்நுட்ப ரீதியான காரணி எதுவும் செல்வாக்கு செலுத்தல. சாதாரண விலைதான் அதை தீர்மானிக்கின்ற காரணியாக இருந்தது. அப்படி அல்லாமல் விலைகளுக்கு மேலதிகமாக தொழில்நுட்ப ரீதியான காரணிகளை கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு பெறுகை முறையாக இருக்கும் என்று சொன்னால், உதாரணத்துக்கு நம்முடைய அலுவலகத்திலே நாங்க குளிரூட்டல் ஒன்று செய்ய போறோம் என்று வச்சுக்கொள்ளுங்களேன். அப்ப அதுக்கு சென்ட்ரல் கூலிங் சிஸ்டமா அல்ல விண்டோ கூலிங் சிஸ்டமா, என்ன கூலிங் சிஸ்டம் நான் பின்பற்றுவது? அப்ப அது தொழில்நுட்பம் சார்ந்த காரணி. அதுபோல நாங்க அலுவலக தேவையான ஒரு சவுண்ட் சிஸ்டத்தை அமைக்க போறோம் என்று வச்சுக்கொள்ளுங்களேன். இப்படியாக நாங்க ஏதாவது ஒரு தொழில்நுட்பம் சார்ந்த காரணிய நம்முடைய பெறுகைக்குள்ளே கொண்டு வருவோமாக இருந்தால், அப்படியான சூழ்நிலையிலே ஒரு கட்டத்தில 2 கடித உரைமுறைமைகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும், இரு கட்டத்தில நாங்க போகக்கூடிய முறையாகவும் இருக்கும். அது என்ன? ஒரு கட்டம் இரு கடித உரை என்றால் தொழில்நுட்பம் சார்ந்த காரணி அந்த அளவுக்கு பெரிய செல்வாக்கு செலுத்தாத, ஜஸ்ட் தொழில்நுட்பம் செல்வாக்கு செலுத்துற காரணியாக இருந்தால் ஒரு கட்டத்தில போவோம். அந்த ஒரு கட்டத்திலேயே 2 கடித உரைகளை அவர் வச்சிருப்பார். ஒரு கடித உரைக்குள்ள தொழில்நுட்பம் சார்ந்த விடயங்களை சொல்லியிருப்பார், மற்றொரு கடித உரைக்குள்ள அதற்கான விலைகளை சொல்லுவார். முதல்ல நாம் என்ன செய்வோம்னா, தொழில்நுட்பம் சார்ந்த காரணிகளை திறந்து அதுல பொருத்தமான நபருடைய அந்த தொழில்நுட்பத்தை கொண்டிருக்கக்கூடிய ஆட்களை எல்லாம் தெரிவு செய்த பிறகு அவங்களுடைய விலைகளை மாத்திரம் திறந்து பார்த்து அதிலே பொருத்தமான நபருக்கு நாம் அதை கொடுக்கின்ற முறைமையை நாம் சொல்லுவோம் ஒரு கட்டம். ஆனா இரு கடித உரை முறை. மாறாக நாங்க பெரிய அளவில தொழில்நுட்பம் சார்ந்த காரணி செல்வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு பெருகையாக இருந்தால் இப்படி சாதாரணமாக நாங்கள் ஒரு கட்டத்தில ரெண்டையும் செய்ய முடியாது. அங்கே தொழில்நுட்பம் சார்ந்த காரணி பாரிய அளவில் செல்வாக்கு செலுத்தும். எனவே நாம் முதல்ல என்ன செய்வோம் என்றால், தொழில்நுட்பம் சார்ந்த விடயங்களை அறிந்து கொள்வதற்காக முதலாவது கட்டத்திலே தொழில்நுட்ப விடயங்களை சொல்றதுக்குரிய ஒரு சந்தர்ப்பத்தை கொடுப்போம். அதிலே நமக்கு பொருத்தமான தொழில்நுட்பம் என்று நாம கருதக்கூடிய நம்முடைய தொழில்நுட்ப குழுக்கள் எது இந்த முறைமைகள் நமக்கு பொருத்தமாகும் என சொல்லுவாங்களோ அந்த முறைமைகளுக்குள்ளே போய் அவங்களுக்கு மாத்திரம் மீண்டும் விலைகளை சமர்ப்பிப்பதற்கு மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுப்போம். அப்ப 2வது கட்டத்தில தான் அவங்க விலைகளை சமர்ப்பிப்பாங்க. அதுக்கு பிறகு அந்த விலைகளை நாங்கள் மதிப்பாய்வு செய்து அதிலே பொருத்தமான ஒரு நபரை தெரிவு செய்து கொள்வோம். அப்ப இதுக்கு நாம சொல்றோம் 2 கட்ட கேள்வி முறைன்னு நாம சொல்றோம். அப்ப விலை மனு கோரல் செய்து அந்த விலை மனுக்களை திறந்து தீர்மானம் எடுப்பதற்குரிய செயல்முறைகளாக 3 செயல்முறைகள் காணப்படுகின்றன. ஒரு கட்டம் ஒரு கடித உரை, ஒரு கட்டம் இரு கடித உரை முறை, இரு கட்ட விலை மனு கோரல் முறை. ஒரு கட்ட ஒரு கடிதம் என்றால் அதுக்குள்ளதான் விலையும் அதுக்குள்ளதான் தொழில்நுட்பமும் இருக்கும். ஒரு கட்ட இரு கடித உரை முறை என்றால் ஒரு என்வெலப்புக்குள்ள பெரிய மாஸ்டர் என்வெலப்புக்குள்ள 2 என்வெலப் இருக்கும். ஒன்று தொழில்நுட்ப விடயங்களை பற்றி விவரிப்பது, மற்றொன்று விலைகளை பற்றி விவரிப்பதுமாக இருக்கும். அப்படியான சூழ்நிலையிலே நாங்க அவற்றை ஒரு கட்டத்திலேயே 2ஐயும் அலசி ஆராய்ந்து பொருத்தமானவர்களை தெரிவு செய்து கொள்வோம். மாறாக தொழில்நுட்ப காரணிகளை முதல்ல ஆய்வு செய்து அதுக்கு பிட்ட கோல் பண்ணி அதுல தெரிவு செய்த ஆட்களை எடுத்து தெரிவு செய்யப்பட்ட ஆட்களுக்கு மாத்திரம் விலைகளை சமர்ப்பிப்பதற்கு சந்தர்ப்பத்தை கொடுத்து அவர்களிடம் இந்த விலைகளை பெற்று அந்த விலைகளை மதிப்பாய்வு செய்து பெருகை செய்கின்ற முறையை நாம சொல்றோம் விலை மனு செயல்முறைகள்ல இருக்கக்கூடிய 3வது முறை இருகட்ட விலை மனு கோரல் முறைன்னு சொல்றோம். இப்ப நாங்க சொல்ல போறோம் விலை மனு செயல்முறைகள் 3. ஆவண்ணா கேள்வி,
விலை மனு செயன்முறைகள். விலை மனு செயன்முறைகள். நாங்க விலை மனு செயன்முறைகள் 3 செயன்முறைகளை நாங்க பார்க்கலாம். முதலாவது ஒரு கட்ட விலை மனு கோரல் முறை. ஒரு கட்ட விலை மனு கோரல் முறை. இரண்டாவது சொல்லப்போறோம் ஒரு கட்ட இரு கடித. இதுல ஒரு கட்ட ஒரு கடித உரை விலை மனு கோரல் முறை. இது ஒரு கட்ட இரு கடித உரை விலை மனு கோரல் முறை. மூன்றாவது சொல்ல போறோம் இரு கட்ட விலை மனு கோரல் முறை. எனவே இந்த 3 முறைமைகளையும் நாங்க விலை மனு செயன்முறைகளாக பார்க்கணும். இதுல ஏதாவது விளங்காமல் இருந்தா கேட்டுக்கொள்ளும். அதுல ஏது கேள்வி இருந்தா கேட்டுக்கொள்ளுங்க. ஏது தெளிவுபடுத்தல் தேவை என்று சொன்னால் ரைட், கேள்வி எதுவும் இல்லை. ஏன்னா மற்ற அடுத்த கேள்வியை நோக்கி நகரும். அதுதான் முத்தகைமை முறை பெறுகையில் பின்பற்ற முடியுமான சந்தர்ப்பங்கள் 4 தருக. அதாவது நாங்க பெறுகை செய்கின்ற போது ஒரு மெத்தடை நாங்க பின்பற்ற பார்ப்போம். சிலவற்றுக்கு ப்ரீ குவாலிஃபிகேஷன் என்கின்ற விடயம். அதாவது பெறுகைக்குள்ளே சிலருக்கு நாங்க தகைமைகளை கொடுத்து அவர்களுக்கு இதிலே மேலதிகமான தகமை இருப்பதனால் அவர்களை தெரிவு செய்வதற்கு அதுக்கு வேறாக நாங்க வாய்ப்பை கொடுக்கின்ற முறைமையை நாம் சொல்லுவோம் முத்தகைமை முறையன்னு நாம சொல்லுவோம். முத்தகைமை முறை அப்படி என்கின்ற வார்த்தை எங்க பொருந்தும் என்று சொன்னா ஒரு வேலை அல்லது ஒரு பொருள் அல்லது ஒரு சேவை அல்லது ஒரு தகவல் முறைமை இப்படி ஒன்றை நாம ஏற்கனவே செய்திருக்கோம். அவ்வாறு செய்து கொண்ட விடைய நமக்கு ஒரு திருப்திகரமான ஒரு செயற்திறனான ஒரு நடுநிலைத்தன்மை கொண்ட ஒரு நிதிநிலை அனுபவம் வாய்ந்த ஒரு நிறுவனத்திடம் இருந்து நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்கின்ற ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் நமக்கு எழுமாக இருந்தால் அப்படியான நபர்களுக்கு மாத்திரம் அவர்களுக்குத்தான் இதற்கான தகைமை உண்டு என கருதி அவர்களுக்கு மாத்திரம் வாய்ப்பை கொடுக்கின்ற ஒரு முறைமைதான் முத்தகைமை முறைன்னு நம்ம சொல்றோம். இது எப்படியான சூழ்நிலைக்கு பொருந்தும் என்று சொன்னா ஒரு பாரிய சிக்கலான வேலையை பொருட்களை நாங்க பெறுகை செய்கின்ற போது அல்லது ஒரு சிக்கலான ஒரு தகவல் தொடர்பாடல் முறைமையை நாங்க நிறுவுகின்ற போது அல்லது அந்த வேலை கண்டே வடிவமைக்கப்பட்ட உபகரணம் ஒன்றை நாங்க பெறுகையில செய்வதற்கு அந்த குறிப்பிட்ட விடயத்துக்கென்றே அந்த உபகரணம் அமைக்கப்பட்டிருந்தால் அப்படியான விடயம் அவர்களுக்குரிய முத்தகைமையாக கருதி கொண்டு குறித்த தேவைக்காக மாத்திரம் வடிவமைக்கப்பட்ட உபகரணம் ஒன்றை பெறுகையிலே விலை மனுக்களை தயாரிப்பதற்கு அது ஒரு உயர்ந்த செலவை ஏற்படுத்தும் என கருதுகின்ற சூழ்நிலையிலே நாங்க அப்படியான பெறுகைகளை செய்கின்ற போதும் சில கட்டுமான வேலைகளை செய்கின்ற போது நாங்க ஒப்பந்த வடிவத்திலே ஒன்று காணப்படுகின்றது. கட்டுமானம் செய்து கட்டமைப்பு செய்து அந்த கட்டுமானம் வடிவமைத்தலும் மற்றும் கட்டமைப்பும் என்கின்ற முறையில் ஒப்பந்தம் செய்கின்ற போது டிசைன் அண்ட் பில்ட் என்கின்ற முறையிலே நாங்கள் ஒப்பந்தம் செய்கின்ற போதும் அந்த டிசைன் அண்ட் பில் என்கின்ற முறைமைக்குள் போக வேண்டுமாக இருந்தால் முன்கூட்டியே தகைமை உடையவர்களாக இருக்க வேண்டும். பல கட்டிட நிர்மாண வேலைகளை செய்து
அதிலே ஒரு தேர்ச்சி அடைந்த அப்படியான நிபுணத்துவங்களை கொண்ட ஆர்கிடெக்ட் உத்தியோகத்தை கொண்ட ஒரு கம்பெனிஸுக்கு ஒரு குறிப்பிட்ட அலுவலகத்தினுடைய கட்டுமான வேலைகளை வழங்குதல், இப்படியான சூழ்நிலைகளிலே நாங்க பின்பற்ற முடியுமான பெருகை முறையை நாம சொல்றோம் முத்தகைமை முறை பெருகைன்னு நாம சொல்றோம். இப்படியான பெருகை முறைமையானது நமக்கு நன்மைகளையும் தரும் தீமைகளையும் தரும். என்ன நன்மையாக இருக்கும் என்று சொன்னால், விலை மனுதாரர்களிடையே, அதாவது அதிக திறன் உள்ள ஆட்களுக்கு மட்டும்தான் நான் போவோம். அப்ப அதிக திறனுள்ள விலை மனுதாரர்களிடையே போட்டியை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு நன்மை இந்த முறையில் காணப்படும். ஏனென்றால் இந்த முறை அதிக திறன் வாய்ந்தவர்கள் தான் குறிப்பிட்ட ஒரு பொருளை, சேவையை, வேலையை செய்து முன் அனுபவம் கொண்டவர்களுக்கு மாத்திரம்தான் இந்த வேலைக்கான வாய்ப்பை கொடுப்பதனால், அதிக திறன் அனுபவம் கொண்ட விலை மனுதாரர்களுக்கு மாத்திரம்தான் இந்த பெருகையிலே பங்கு பெற்று வாய்ப்பு கொடுக்க போறோம். அப்படியான சூழ்நிலை அவர்களிடையே போட்டி அதிகரிக்கும். அது மாத்திரமல்லாமல் அப்படியான நபர்கள் நமக்கு காணப்படுகின்ற பொழுது விலை மனுக்களை மதிப்பீடு செய்வதற்கு ஏற்படுகின்ற பெரிய அளவிலான நேரத்தையும் காலத்தையும் செலவையும் நாங்கள் மீதப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஏனென்றால் இது தகுதி வாய்ந்தவர்கள் மாத்திரம்தான் இந்த பெருகைக்குள்ளே வரப்படுறாள். இவர் தகுதி வாய்ந்தவரா, இவர் தகுதி வாய்ந்தவரா இல்லையா என்று பார்ப்பதற்கு நமக்கு காலத்தை வீணடிக்க வேண்டிய தேவை ஏற்படாது. அது போலவே விலை மனுக்களுடைய நிபந்தனைகளில் மாற்றம் செய்வதற்கும் வாய்ப்பு ஏற்படும். ஏன்னா நம்ம விட அவங்க எக்ஸ்பர்டாக இருப்பாங்க. அவ விலை மனு நிபந்தனைகளை மாற்றுவதற்குரிய வாய்ப்பு நமக்கு ஏற்படும் இந்த முத்தகைமை முறைமைக்குள்ள நாங்க போவதனால். ஆனாலும் இருக்கக்கூடிய ஒரு பாரிய பிரதிகூலம் என்னவென்றால், இப்படியான முத்தகைமை கொண்ட முறைமைக்குள்ள போகின்ற போது அந்த முத்தகைமை உடையவர்களுக்கு மாத்திரம்தானே நாங்க இந்த வாய்ப்பு கொடுக்க போறோம். எனவே அவர்கள் கூட்டுச்சதியிலே ஈடுபடுவதற்கு சந்தர்ப்பங்கள் இடம்பெற்று போயிடலாம். அதுபோல இந்த முத்தகைமைகளை தீர்மானிப்பதில் நமக்கு அதிக அளவு காலம் தேவைப்படலாம். என்னென்ன விடயங்கள் முத்தகைமையாக உள்ளடக்க வேண்டும் என்பதை தீர்மானிப்பது காலங்கள் ஏற்படலாம், ஊழல்கள் ஏற்படலாம். ஏனென்றால் சில ஒப்பந்தக்காரர்களுக்கு மாத்திரம்தான் பெருகையிலே பங்கு பெற்றுவதற்கு ஆதிக்கம் ஏற்பட்டுள்ளலாம். இப்படியான பிரதிகூலங்களும் இந்த முத்தகைமை முறையிலே காணப்படுகின்றது. எது எப்படி இருந்தாலும் நாங்கள் முத்தகைமை முறை என்பது ஒரு பொருள் அல்லது சேவை ஒன்றை பெற்றுக்கொள்கின்ற போது முன்னர் கிடைக்கப்பெற்ற திருப்தி, செயற்திறன் என்பனவற்றின் அடிப்படையாக கொண்டு ஒரு 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 அனுபவம் வாய்ந்த நிதி நிலைமை தொடர்பாக, நடுநிலைமை தொடர்பாக நமக்கு அனுபவம் உள்ளிட்ட ஒரு போதுமான திறன்களுடைய விலை மனுதாரர்களுக்கு மாத்திரம் விலை மனு கோருதலை உறுதிப்படுத்துகின்ற முறையாக நாங்கள் பின்பற்றுகின்ற முறையை நாம் சொல்ல போறோம் முத்தகைமை முறைன்னு நாம சொல்ல போறோம். நாம முதலாவது விளைய கொள்வோம். முத்தகைமை முறை என்றால் என்ன என்பதை பற்றி கதைத்துக் கொள்வோம். முத்தகைமை முறை இப்ப நாம சொல்ல போறோம், பெருகையில் பொருட்கள், சேவைகள், வேலைகளினை முன்னர் வழங்கிய வழங்குனர்களின் செயற்திறன் அவங்ககிட்ட நிறைய திறன் இருப்பதாக நாங்க பார்த்து கொண்டோம். அதுபோல அவர்களுடைய வேலைகளிலே நடுநிலைமை, அதுபோல நிதி நிலைமை போன்றவை தொடர்பில் அனுபவம் வாய்ந்த வழங்குனர்களுக்கு பெருகையில் பங்கு பெற்றும் வாய்ப்பு வழங்கும் முறை இதுவாகும். வாய்ப்பு வழங்கும் முறை இதுவாகும்.
இங்கே ஏற்கனவே பெருகை செய்த நபருக்குத்தான் அவர் இருக்கக்கூடிய திறன்கள் நாங்க இங்க அவருக்கான ஒரு முத்தகைமையாக கருதி அப்படியான ஒரு பெருகையிலே அவர்களை பெற்றுக்கொள்ள நாங்கள் திணிப்போம். இது எப்போது பொருத்தமாகும் என்று சொன்னா, அப்ப பொருத்தமாகும் சூழ்நிலை எப்ப இது பொருந்தும் என்று சொன்னால், நாங்க பெருகை செய்ய போகின்ற அந்த விடயம் பாரிய ஒரு வேலை திட்டமாக, பாரிய சிக்கலான வேலைகளாக பொருளாக இருந்தால், அப்படியான போது அந்த முத்தகைமை முறையை நாங்கள் பின்பற்ற வேண்டியதாக இருக்கும். பாரிய அளவில் சிக்கலான வேலைகள் பொருட்களினை பெருகை செய்யும் போது, அப்படியான சூழ்நிலை நாங்க இந்த ப்ரீ குவாலிஃபிகேஷன் என்கின்ற முறைமைக்குள்ள போவோம். அது போல ஒரு பாரிய சிக்கலான தகவல் தொடர்பாடல் முறையை நாங்கள் நிறுவுவதற்கு பாரிய சிக்கலான தகவல் தொடர்பாடல் முறையினை நிறுவுவதற்கு அப்பவும் நாம இந்த ப்ரீ குவாலிஃபிகேஷன் என்கின்ற முறைமைக்குள்ள போகக்கூடியதா இருக்கும். முதலாவது சொன்னான் பொருளுக்கும் வேலைக்கும், இரண்டாவது சொன்னான் சேவைக்கு. அதுபோல குறிப்பிட்ட தேவைக்காக மாத்திரம் வடிவமைக்கப்பட்ட உபகரணம் ஒன்றை பெருகையில் விலை மனுக்களை தயாரிப்பதற்கு உயர்ந்த செலவு ஏற்படும் என்று கருதுகின்ற போது, குறிப்பிட்ட தேவைக்கான இயந்திரம் ஒன்றை தேவைக்காக வடிவமைக்கப்பட்ட உபகரணம் ஒன்றை பெருகை செய்யும் போது இப்ப இதுக்கென்றேதான் நமக்கு அந்த பொருள் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னா அவங்களுக்கு அப்ப அதுல குவாலிஃபிகேஷன் இருப்பதாக கருதி அப்படியானவங்களுக்கு மட்டும் வாய்ப்பை கொடுப்போம். அது போல நாம நான்காவது சொல்ல போறோம், நாங்க செய்ய போகின்ற ஒப்பந்த முறை ஒரு டிசைன் அண்ட் பில், அதாவது அந்த வடிவமைத்து கட்டமைத்து தரக்கூடிய நபர்களுக்கு மாத்திரம் அத்தகைய வாய்ப்பை கொடுக்கின்ற முறையா வடிவமைத்தல் மற்றும் கட்டமைப்பு தொடர்பான ஒப்பந்தம். நம்ம செய்கின்ற ஒப்பந்த முறைமைகளிலே வடிவமைப்பு டிசைன் அண்ட் பில்ட், வடிவமைத்தல் மற்றும் கட்டமைப்பு தொடர்பான ஒப்பந்த முறை, கட்டமைப்பு தொடர்பான ஒப்பந்தத்தின் போது, ஒப்பந்த முறை பின்பற்றும் போது இப்படியா நம்ம பிறகு படிப்போம். 5 வகையான ஒப்பந்த முறைமைகள் காணப்படுகின்றது. அதில் ஒன்று இந்த டிசைன் அண்ட் பில்ட், அது போல லம்சம், நான் பிறகு படிப்போம் லம்சம் டிசைன் அண்ட் பில்ட் என்கின்ற முறைமை. அது போல நாங்க இருக்கக்கூடிய முறைமைகளிலே மெஷர் அண்ட் பேமெண்ட் என்கின்ற முறைமை, இப்படி என்கின்ற பல 5 முறைமைகளூடாக நாங்க ஒரு ஒப்பந்தத்தை வழங்குவதற்கு முயற்சிப்போம். அந்த முறைமைகளிலே என்ன சொல்லியிருக்கக்கூடிய முறை டிசைன் அண்ட் பில்ட், நீங்க தான் டிசைன் பண்ணணும், நீங்க தான் அதை நிர்மாணிச்சு தரணும் என்கின்ற விடயத்தை, நம்ம டிசைன் இல்லை அவங்கள்ட்ட டிசைனை பெற்று அந்த டிசைனுக்கு ஏற்ப நாங்கள் பெருகை செய்கின்ற போது பின்பற்றுகின்ற முறையாக இந்த முத்தகைமை முறை காணப்படும். இதில் இருக்கக்கூடிய அனுகூலங்கள் மிக முக்கியமாக கிடைக்கப்பெறக்கூடிய ஒரு அனுகூலம் என்னவாக இருக்கும் என்று சொன்னால், இந்த விடயத்திலே அதிக திறன் அல்லது அனுபவம் கொண்ட விலை மனுதாரர்கள் மட்டும்தான் பாரத்தாலே
போட்டியை ஊக்குவிக்கக்கூடிய வாய்ப்பு, அவர்களுடைய போட்டியை ஊக்குவிக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு ஏற்படும். அதிக திறன் கொண்ட ஒப்பந்தக்காரர்களிடையே ஒப்பந்தக்காரர்களிடையே போட்டியை போட்டியை அதிக திறன் கொண்ட ஒப்பந்தக்காரரிடையே போட்டியை ஊக்குவித்தல் இது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நன்மையாக இருக்கும். இது அப்ப அவங்களுடைய போட்டி காரணமாக நமக்கு மலிவான அளவிலே நாம பொருள் சேவையை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி இதுல முத்தகைமையுடைய மாத்திரம்தான் விலை மனு தொடர்பான முன்மொழிவுகளை மதிப்பீடு செய்வதாலே, அவருடைய விலைகளை மட்டும் மதிப்பீடு செய்வதாலே நமக்கு நேரமும் செலவும் மீதப்படும். பெறுகையில் முத்தகைமை உடையவர்களின் விலை மனு மாத்திரமே மதிப்பீடு செய்ய வேண்டி ஏற்படுவதால் நேரமும் செலவும் மீதப்படும். இதுவும் இதில் கிடைக்கக்கூடியதான ஒரு நன்மையாக நாங்க பார்க்க இந்த முத்தகைமை முறைகள்ல. அதுபோல நாங்க விலைமன நிபந்தனைகளை மாற்றுவதற்கான வாய்ப்பும் நமக்கு ஏற்படும். விலைமன நிபந்தனைகளை மாற்ற முடிதல், விலைமனு நிபந்தனைகளை மாற்ற முடிதல். அது போலவே நாம சொல்லலாம் இந்த முறையில கிடைக்கக்கூடிய, அதாவது இந்த முத்தகைமை முறையில கிடைக்கக்கூடிய மற்றும் ஒரு விடைதான் உள்நாட்டு வழங்குனர்களுக்கு முன்னுரிமைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த முறைமை கீழே நமக்கு கிடைக்கின்றது. உள்நாட்டு ஒப்பந்தக்காரர்களுக்கு முன்னுரிமையை பெற முடிதல். இதுவும் இந்த முறையிலே காணப்படக்கூடிய அனுகூலங்களாக சொல்றோம். அதுபோல இந்த முறையிலே காணப்படுகின்ற பிரதிகூலங்கள், மிக முக்கியமான பிரதிகூலங்களாக நாம சொல்றது கூட்டுச்சதியில ஏற்படுவதற்கு வாய்ப்பு ஏற்படும். கூட்டுச்சதி இடம்பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். கூட்டுச்சதி இடம்பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். இது ஒரு காரணம், கூட்டுச்சதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம். இரண்டாவது, சில வழங்குனர்கள் மட்டும் ஆதிக்கம் செலுத்துகின்ற பெறுகையிலே சமபங்கு என்பது இல்லாமலாகும். இப்ப சில வழங்குனர்களின் ஆதிக்கம் அதிகமாக ஏற்படல். சில வழங்குனர் ஆதிக்கம் நமக்கு அதிகமாக ஏற்படுறது இந்த முறையிலே காணப்படுகின்ற ஒரு பிரதிகூலமாக நாங்க சொல்றோம். மிக முக்கியமான பிரதிகூலம் கூட்டுச்சதி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு. அப்படி வாய்ப்பு ஏற்படுகின்ற படியினாலே ஊழலுக்கு வாய்ப்பு ஏற்படுவது இந்த முறையிலே காணப்படுகின்ற மற்றும் ஒரு குறைபாடாக நம்ம சொல்றோம். ஊழல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உருவாக்குதல். ஏன்னா இங்கே போட்டியிடுவதற்கு நாம சகலருக்கு வாய்ப்பு கொடுக்க போறது இல்லை, ஒரு சிலருக்கு மாத்திரம்தான் வாய்ப்பு கொடுக்க போறோம். எனவே அப்படியான ஒரு முறையிலே
இதிலே ஊழல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதே நேரத்தில் ஒரு பெருகைக்கு முத்தகைமைகளை நாம தீர்மானிப்பதற்கு காலங்கள் அதிகமாக தேவைப்படும். இதிலே பெருகை நடவடிக்கைக்கான காலம் அதிகமாக தேவைப்படுவதும் இதிலே காணப்படுகின்ற ஒரு குறைபாடாக நாம சொல்றோம். பெருகை நடைமுறைக்கான காலம் அதிகமாக தேவைப்படல். இவைதான் ஒரு பெருகை செயற்பாடு தொடர்பாக இருக்கின்ற முத்தகைமை முறையும், அந்த முத்தகைமை முறைகளை பின்பற்றுவதால் நமக்கு ஏற்படுகின்ற நன்மைகளும் தீமைகளுமாக இருக்கும். அப்ப நாம் இதுவரைக்கும் இன்றைய நாளிலே பெருகை தொடர்பாக பெருகையை தீர்மானிக்கின்ற காரணிகள், பெருகை முறையை தீர்மானிப்பதிலே செல்வாக்கு செலுத்துகின்ற காரணிகள் என்ன, அதுல வாங்குதல் முறை என்பது பின்பற்றக்கூடிய சூழ்நிலைகள் என்ன, அதற்கான செயல்முறைகள் எவ்வாறு காணப்படுகின்றன, நேரடி ஒப்பந்தம் செய்யக்கூடிய சமுதாயம் சார் அமைப்புகள் என்னென்ன இருக்கின்றன, அப்படி சமுதாயம் சார் அமைப்புகளுக்கு ஒரு வேலையை கொடுப்பதற்கு இருக்கக்கூடிய நிபந்தனைகள் 5 என்ன, சேவைப்படை கணக்கு முறை என்றா என்ன, ஒரு சேவைப்படை கணக்கு முறை எப்ப நாம பின்பற்றலாம், அப்படியான அந்த சேவைப்படை கணக்கு மேலதிகமாக நேரடி ஒப்பந்தம் என்கின்ற முறை என்பது என்ன, நேரடி ஒப்பந்த முறை எப்போது நமக்கு பொருத்தமானதாக அமையும், அப்படியான ஒரு விடயத்துக்கு மேலதிகமாக மீட்டு தேவை கட்டளை முறை என்றால் என்ன, ஒரு மீட்டு தேவை கட்டளை முறையை நாங்கள் பின்பற்ற வேண்டுமாக இருந்தால் அதற்கான நிபந்தனைகள் என்ன என்கின்ற விடயத்தையும் பார்த்து ஒரு பெருகைக்கான செயல்முறைகள் 3ஐயும் விளங்கி அதிலே வரக்கூடிய முத்தகைமை முறையிலே நாங்கள் பெருகைக்குள் போவோமாக இருந்தால் அப்படியான முறை என்ன சொல்ல வருது, அதுல இருக்கக்கூடிய நன்மைகள் என்ன தீமைகள் என்ன என்கின்ற வரைக்கும் நாங்க இன்றைய வகுப்பிலே பார்த்திருக்கோம். ஏதாவது கேட்கறதுக்கு இருந்தால் ஓகே. கேள்வி எதுவும் இல்லை என்று சொன்னால் இந்த நிலைமையோடு இந்த வகுப்பு இன்றைய நாள் வகுப்பு நாங்க நிறைவுறுத்தி கொள்ளும் இன்ஷா அல்லாஹ். மற்ற வகுப்பு எப்ப என்ன என்பதை பற்றி நான் ராசிக் சாரோட கதைந்து பேசி அதுக்குரிய தீர்மானத்தை எடுத்துக்கொள்வோம். காரணம் என்னவென்றால் எம்எஸ்ஓ கிழக்கு மாகாணத்தினுடைய எம்எஸ்ஓ 3 மற்றும் 2க்கான அந்த போட்டி பரீட்சைக்கான தடைதாண்டல் பரீட்சையும் எஸ்எல்ஏஸுக்கான பரீட்சையும் சமகாலத்தில் அதுக்கான வகுப்புகள் இடம்பெற்றுக் கொண்டு போகுது. எனவே அதுக்குள்ளதான் நாம இந்த வகுப்பையும் கொண்டு போக வேண்டி இருக்குது. எது எப்படி இருந்தாலும் இப்போதைக்கு உங்களுக்கு சூழ்நிலை சாதகமா இருக்கு. எனக்கு வகுப்புகளை போடக்கூடிய சூழ்நிலை இருக்கும். எப்போது என்ன என்பதை நான் ராசிக் சாரோடு கலந்து பேசி மற்றொரு நாளை சொல்லிக் கொள்றேன். அது வரைக்கும் அனைவருக்கும் அன்பின் பணி. அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். இயன்றவரை நாம இந்த வகுப்புகளை கொஞ்சம் துரிதப்படுத்திக் கொள்வோம். ஏன்னால் எக்ஸாம் அறிவிச்சிட்டாங்கன்னா நமக்கு நேரம் எடுப்பதில் எனக்கும் உங்களுக்கும் நேரம் எடுப்பதில் சிரமங்கள் ஏற்பட்டு போயிடலாம். சந்திப்போம் நாம் அனைவரும். கேள்வி ஏதும் இருந்தால் தனிப்பட்ட முறையில ஏதாவது இதுல கேட்கறதுக்கு ஏதாவது அசௌகரியம் இருக்கும் என்று உணர்காக இந்த வாட்ஸ்அப்புக்கு நீங்க கேட்டுக்கொள்ளலாம். சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். சந்திப்போம்.